ಈ ತರ ಟೆಕ್ನಾಲಜಿಗಳು ಇರಬೇಕಾದ್ರೆ, இப்படிப்பட்ட டெக்னாலஜி இருக்க வேண்டுமானால் ದೇವ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರೋದೇನು ಗೊತ್ತಾ? தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳ ಕರ್ತನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரதிஷ்டையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಬೇಕಾದ್ರೆ, இல்ல கர்த்தருடைய மகிமை இருக்க வேண்டுமானால் ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಿರಬೇಕು. நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருக்கணும். ಪ್ರತಿಷ್ಠೆ ಅಂದ್ರೆ ಏನು? பிரதிஷ்டை என்றால் என்ன? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ ಅರಣ್ಯಕಾಂಡದಲ್ಲಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಅರಣ್ಯಕಾಂಡದಲ್ಲಿ என்னாகமம்ல ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, எழுதப்பட்டிருக்கிறது, ಅವರು ಮದ್ಯಪಾನವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, அவர்கள் எந்த குடிப்பழக்கத்தையும் தொடக்கூடாது, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, திராட்சை ரசத்தை தொடக்கூடாது, ಹೆಣದ ಹತ್ರ ಹೋಗ್ಬಾರದು, ಹೆಣ பெணம் கிட்ட போகவே கூடாது, ಕಟ್ಟಿಂಗ್ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಬಾರದು, அவங்க சௌரம் கட்டி பண்ணக்கூடாது. ಇದೆಲ್ಲ ಪ್ರತಿಷ್ಠೆಗಳು ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಇತ್ತು. இந்த நாட்களில் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் இருந்தது. ಅವಾಗಲೂ ಕೂಡ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பொழுது கூட வேதம் சொல்லுகிறது, ದೇವ ಮಹಿಮೆ ಗುಡಾರದ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇತ್ತಂತೆ. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தின் மேல் இறங்கி வந்தது. ದೇವ ಮಹಿಮೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇತ್ತಂತೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ವಿಷಯ, உங்கள் மத்தியில் பேசுகிற தேவ செய்தி, ಗುಡಾರವನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಪಡಿಸು, கூடாரத்தை ஆயத்தப்படுத்து, ಗುಡಾರವನ್ನ ನೀನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. கூடாரத்தை பிரசித்தப்படுத்தும்படிக்காக ಅದಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡ ವೇದ ಭಾಗ, இதுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ವಿಮೋಚನ ಕಾಂಡ யாத்ராகமம் 40ನೇ ಅಧ್ಯಾಯ 40வது அதிகாரம். ಹೆಡ್ಲೈನ್ ಓದ್ಬೇಕಾ? ನಾನು ಬೇಡ್ಕೊಳ್ತಾನೆ. அது ஹெட்லைன் வாசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ಹೆಡ್ಲೈನ್ ಮೇಲ್ಗಡೆ ಇರ್ತದೆ. ಮೋಶೆ ಆ ಗುಡಾರವನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಾಗ ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ಅದರ ಮೇಲೆ ಕಾಣಿಸಿ ನೆಲೆಯಾಗಿತ್ತು. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, வேதம் சொல்லுகிறது, ಮೋಶೆ ಗುಡಾರವನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿ கூடாரத்தை எழுப்பி நிற்க வைத்து ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಾಗ அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು கர்த்தருடைய மகிமை ಅದರ ಮೇಲೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿತು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்க வந்து வெளிப்பட்டதுன்னு நாம் பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದ ಹಾಗೆ வேதம் சொன்னது போல ಯೆಶಾಯ 61ರಲ್ಲಿ ஏசாயா 61ல ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் உதித்தது என்று ಒಂದು ಗುಡಾರ சொல்லப்பட்டது. ಅನ್ನೋದಾದ್ರೆ, ಒಂದು கூடாரம் என்று சொன்னால் ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ இந்த நாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ಮನೆಗೆ ಹೋಲಿಸ್ತಾರೆ, அதை வீட்டுக்கு கம்பேர் பண்ணலாம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அதே போல ನಮಗೆ ನಾವು ಹೋಲಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, நமக்கு நாம் கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். ಈ ಗುಡಾರದ ಮೇಲೆ இந்த கூடாரத்தின் மேல் ದೇವ ಮಹಿಮೆ ಅನ್ನೋದು ಇಳಿದು ಬರಬೇಕು. கர்த்தருடைய மகிமை என்பது இறங்கி வர வேண்டும். ಯಾವಾಗ ಇಳಿದು ಬರ್ತದೆ? அது எப்பொழுது இறங்கி வரும்? ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಬೇಕಾದ್ರೆ தேவ மகிமை இறங்க வர வேண்டுமானால் ಮೊದಲು ನಾನು ನೀನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. நீயும் நானும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, வேதம் சொல்லுகிறது, ಈ ಗುಡಾರದ ಕೆಲಸ ಆರಂಭ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ இந்த கூடாரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ಎಲ್ಲಾ ಜನ ಇಸ್ರಾಯೇಲರು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಾಗ எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு இடத்தில் கூடி வரும் பொழுது ಅವರು ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ. அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மோசே ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ கர்த்தர் என்ன சொன்னாரோ ಅದಕ್ಕೆ ನಾವು ಸಮ್ಮತಿ, அதுக்கு நாம் சம்பந்தம் தெரிவிக்கலாம். ನಾವು ದೇವರು ಹೇಳ್ದಾಗೆ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಒಪ್ಪಿಗೆ ಕೊಟ್ಟ ಮೇಲೆನೆ, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதேபடி நாம் செய்யலாம் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது ಆಮೇಲೆನೆ ಗುಡಾರ ಕೆಲಸ ಆರಂಭ ಆಯಿತು. அதான பிறகுதான் கூடாரத்தின் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. ಆಮೇಲೆನೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಆರಂಭ ಆಯಿತು. அதான பிறகுதான் பிரதிஷ்டை ஆரம்பித்தது. ಆಮೇಲೆನೆ ಯೆಹೋವನ ಮಹಿಮೆ ಅಥವಾ ತೇಜಸ್ಸು ಇಳಿದು ಬರಕ್ಕೆ ಆರಂಭ ಆಯಿತು. அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் உண்டானது. ಯಾವಾಗ ದೇವರ ಮಹಿಮೆ ಗುಡಾರದ ಮೇಲೆ ಇರ್ತದೋ, கர்த்தருடைய மகிமை கூடாரத்தின் மேல் இறங்கினதோ, ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ அப்படிப்பட்ட நேரத்தில் ದೇವರು ಮಾತಾಡುವಂತ ಶಬ್ದಗಳನ್ನ ಮನುಷ್ಯರು ಕೇಳ್ತಾರೆ. ಪ್ರಿಯರೇ, கர்த்தர் பேசுகிற சத்தத்தை மனுஷர் கேட்டார்கள். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ಈ ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ತಂಗಿದಾ? இந்த கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறதா? ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂದಿದಾ? கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறதா? ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஒருவேளை கர்த்தருடைய மகிமை இல்லாவிட்டால் ಕೂಡಿ ಬಂತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, சேர்ந்து வந்திருக்க தேவ பிள்ளைகளே,
பிள்ளைகளே, ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಅರ್ಥೈಸುತ್ತದೆ. உங்களை நீங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இது வேதம் சொல்லுகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಜನ ಗುಂಪುಗಳನ್ನ ಸೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ, ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, ಯಾವುದೋ ಒಂದು ಹೆಸರಿಗೆ ನಾನು ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ, ஏதோ பெயருக்காக ஒரு கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ಅಂತ ಒಂದು ಕರ್ತನ ಒಂದು ಪ್ಲಾನ್ಗಳು ಮಾಡ್ಕೊಂಡಿರೋದಾದ್ರೆ, ஒரு பிளான் அப்படி செய்து கொண்டிருந்தால் ದೇವರ ಗುಡಾರದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಲ್ಲ. கர்த்தருடைய கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்காது. ಯಾವಾಗ ಒಬ್ಬ ದೇವ ವಿಶ್ವಾಸಿ கர்த்தருடைய ஒரு விசுவாசி ಇಡೀ ಸಭೆಗೋಸ್ಕರ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೋ, ஒரு பிளான் செய்து கொண்டார்களோ, ಯಾವಾಗ ದೇವ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೋ, ஒரு தேவனுடைய ஊழியத்துக்காக ஒரு பிளான் பண்ணார்களோ, ಅವಾಗಲೇ ದೇವ ಮಹಿಮೆ ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ತಂಗೋಕೆ ಆರಂಭ ಮಾಡ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பிக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து சொன்னார், ಒಂದು ಗುಡಾರವನ್ನ ಕಟ್ಟು. ஒரு கூடாரத்தை கட்டு. ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ அந்த கூடாரத்தில 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಡ್ತಾರೆ. 3 காரியங்களை வைத்தார்கள். ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ அந்த கூடாரத்தில ಹೊರಾಂಗಣ ಇರ್ತದೆ, வெளிரங்கம் இருக்கும், ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಇರ್ತದೆ, பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಇರ್ತದೆ. மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಗುಡಾರ ಹೇಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. அந்த நாட்களில் கூடாரம் எப்படி இருந்தது நான் பார்க்கலாம். ಇದು ದೇವ ದರ್ಶನದ ಗುಡಾರ. இது தேவ தரிசனத்தின் கூடாரம். ಸುತ್ತಲೂ 12 ಕುಲಗಳು ಗುಡಾರಗಳನ್ನ ಹಾಕೊಂಡಿರಬೇಕು. அது சுற்றிலும் 12 குலங்களும் கூடாரத்தை போட்டு இருக்கணும். ಆ ಗುಡಾರದ ಸುತ್ತಲೂ 12 ಕುಲಗಳಿರೋದಾದ್ರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ಗುಡಾರದ ಒಳಗೆ அந்த கூடாரத்தை சுற்றிலும் 12 குலம் இருக்க வேண்டுமானால் அந்த கூடாரத்தின் மேல ಬಲಿಪೀಠ ಇರ್ತಾ ಇತ್ತು, பலிபீடம் இருக்கணும், ಅದು ಹೊರಾಂಗಣ ಇರ್ತಾ ಇತ್ತು, அது பிரகாரம் இருக்கும், ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಇರ್ತಾ ಇತ್ತು, பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், ಆಮೇಲೆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಇರ್ತಾ ಇತ್ತು. அதுக்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ಇದನ್ನ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಪ್ರಿಯರೇ. இது உங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ನನ್ನ ದೇವ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ಒಂದು ಗುಡಾರ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕನ್ನೋದಾದ್ರೆ, ஒரு கூடாரம் சரியா இருக்க வேண்டுமானால், ಇವತ್ತು ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, கர்த்தர் உன்னையும் எங்களையும் பார்த்து சொல்லுற காரியம் என்னவென்றால், ನೀನು ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ. நீ நான் கர்த்தருக்கு பிரதிஷ்டையுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். ಯಾವುದ್ರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಿರಬೇಕು? நாம் என்ன விஷயத்துல பிரதிஷ்டையா ಈ இருக்கணும். ಲೋಕ ನಮ್ಮನ್ನ ಎಳೀತಾ ಇದೆ, இந்த உலகம் நம்ம இழுக்கிறது, ಎಲ್ಲೋದ್ರೂ ಪಾಪಗಳಿವೆ, ஏதோ பாவங்கள் இருக்கிறது. ಅದು ಹೆಂಗೆ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಿರಬೇಕು? நாம் எப்படி பிரதிஷ்டையா இருக்க முடியும்? ಟೆಕ್ನಾಲಜಿಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಆಗ್ತಾ ಇದೆ, டெக்னாலஜி அதிகரித்து கொண்டிருக்கிறது. ಕೈಗೆ 60,000 ಮೊಬೈಲ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಚೀಪ್ ಆಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಕಾಲ ಬಂದಿದೆ. கை கிடைக்கிறதெல்லாம் சீப்பான காரியமா இருக்கிறது. ಕಾಲದಲ್ಲಿ 60,000 ಮೊಬೈಲ್ ಅಥವಾ 60,000 ಅಂತ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ, ಹೆಂಗಪ್ಪ ಇದನ್ನ ತೀರ್ಸೋದಂತ. ஒரு நாட்கள்ல 50,000 60,000 ரூபாய் மொபைல் இருந்தா எப்படி பார்த்து தீத்து வைப்போம்னு நினைப்போம். ಇವತ್ತು 60,000 ಮೊಬೈಲ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ಈಸಿಯಾಗಿ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಜನರು ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு 60,000 ரூபாய் மொபைல் என்று சொன்னால் எவ்வளவு சுலபமா வாங்குற ஜனம் இருக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಟೆಕ್ನಾಲಜಿ ಬರ್ತಾ ಇದೆ. அப்படி டெக்னாலஜி இருக்கிறது. ಈ ತರ ಟೆಕ್ನಾಲಜಿಗಳು ಇರಬೇಕಾದ್ರೆ, இப்படிப்பட்ட டெக்னாலஜி இருக்க வேண்டுமானால், ದೇವ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರೋದೇನು ಗೊತ್ತಾ? தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳ ಕರ್ತನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரதிஷ்டையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಬೇಕಾದ್ರೆ, இல்ல கர்த்தருடைய மகிமை இருக்க வேண்டுமானால் ನೀನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಿರಬೇಕು. நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருக்கணும். ಪ್ರತಿಷ್ಠೆ ಅಂದ್ರೆ ಏನು? பிரதிஷ்டை என்றால் என்ன? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ ಅರಣ್ಯಕಾಂಡದಲ್ಲಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಅರಣ್ಯಕಾಂಡದಲ್ಲಿ என்னாகமம்ல ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, எழுதப்பட்டிருக்கிறது, ಅವರು ಮದ್ಯಪಾನವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, அவர்கள் எந்த குடிப்பழக்கத்தையும் தொடக்கூடாது, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು, திராட்சை ரசத்தை தொடக்கூடாது, ಹೆಣದ ಹತ್ರ ಹೋಗಬಾರದು, ಹೆಣ பெணங்கிட்ட போகவே கூடாது, ಕಟ್ಟಿಂಗ್ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಬಾರದು, அவங்க சௌரன் கட்டி பண்ணக்கூடாது. ಇದೆಲ್ಲ ಪ್ರತಿಷ್ಠೆಗಳು ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಇತ್ತು. இந்த நாட்களில் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் இருந்தது. ಅವಾಗಲೂ ಕೂಡ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பொழுது கூட வேதம் சொல்லுகிறது, ದೇವ ಮಹಿಮೆ ಗುಡಾರದ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇತ್ತಂತೆ. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தின் மேல் இறங்கி வந்தது. ದೇವ ಮಹಿಮೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇತ್ತಂತೆ. கர்த்தருடைய மகிமை அவங்களை நடத்தி கொண்டிருந்தது. ಸಹೋದರ ಸಹೋದರಿ, தேவ பிள்ளைகளே, ಕಾಲೇಜ್ ಹೋಗುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, காலேஜ் போற தேவ பிள்ளைகளே, ಸ್ಕೂಲ್ ಹೋಗುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ஸ்கூல் போற தேவ பிள்ளைகளே, ಆಫೀಸ್ಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರೇ, ஆபீஸ்ல வேலை செய்றவங்களே, ಬಿಸಿನೆಸ್ ಗಳು ಇಟ್ಕೊಂಡಿರೋರೆ, பிசினஸ் செய்றவங்களே, ನೀನ್ ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೂ நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட ಸೇವೆ ಮಾಡುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, ನಿನ್ನನ್ನ ನನ್ನನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ನಾವು உன்னை என்ன பிரதிஷ்டை செய்து கொள்ளணும். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஏன் தெரியுமா? ಈ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ இந்த கூடாரங்களிலே ದೇವ ಮಹಿಮೆ ತಂಗುವಂತದಾಗಿದೆ, கர்த்தருடைய மகிமை இறங்கக்கூடியதா இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வேதம் சொல்லுகிறது, ಅರಣ್ಯಕಾಂಡದಲ್ಲಿ என்னாகமம் ದೇಹದ ಮೇಲೆ ಯಾವ ಅಚ್ಚೆಯನ್ನು ಕೂಡ ಹಾಕಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. மேல எந்த விதமான பச்சையும் போட்டுக்கொள்ள கூடாது. ஹalleluya,
ಹಾಗಾದ್ರೆ ಈ ಗುಡಾರ ಅಷ್ಟು ವಿಶೇಷವಾದದ್ದು. நம்முடைய கூடாரம் அப்படிப்பட்ட விசேஷம் உள்ளது. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಗುಡಾರದಲ್ಲಿ ರಾಜಾದಿರಾಜನು ತಂಗುವಂತ ಸ್ಥಳ ಆಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. நம்முடைய சரீரமான கூடாரத்தில் ராஜாதிராஜ தங்கக்கூடியவராக இருக்கிறார். ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಗುಡಾರಗಳ ಪಿತೃಗಳ ಕಾಲದಲ್ಲಿ ಡೇರೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ತಂಗ್ತಾ ಇದ್ರು. அந்த நாட்களில் கூடாரத்தில் கர்த்தர் இறங்கி கொண்டிருந்தார். ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ இந்த நாட்கள் பார்க்கும் பொழுது ನಮ್ಮೊಳಗಡೆನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿರಂತರವಾಗಿ ತಂಗುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. நமக்குள்ளேயே ಯೇಸು ಸ್ವಾಮಿ நிரந்தரமாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ಆಗ ಏನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿರಬೇಕು? நாம் என்ன பிரதிஷ்டை செய்யணும்? ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? நீ ஸ்கூலுக்கு போறியா? ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ಕೂಲ್ல சொல்லுவாங்க ಇವತ್ತು ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳಿದೆ ಸ್ಕೂಲ್ಗಳಲ್ಲಿ. இன்னைக்கு ஏதோ ப்ரோகிராம் இருக்குது ಸ್ಕೂல்ல, ಅದಕ್ಕೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಬೇಕಂತ ಒಂದು ಹೇಳ್ತಾರೆ ಸ್ಕೂಲ್ಗಳಲ್ಲಿ. அதுக்கு டான்ஸ் செய்யணும்னு சொல்லுவாங்க. ಅವಾಗ ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕಾಗಿರೋದು, அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது ಫಿಲಂ ಸಾಂಗ್ಗಳಿಗೆ ಹಾಡುವಂತ ಡ್ಯಾನ್ಸ್ಗಳನ್ನ ಸೇರಬೇಡ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. ಅದ್ರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಿರ್ಬೇಕು. ಫಿಲಂ ಸಾಂಗ್ಗೆ ಆಡ வேண்டுமானால் நீங்க ஆடக்கூடாது என்று நீங்க சொல்லி கொடுக்கணும். ஹalleluya ஹalleluya. ಅದು ಪ್ರತಿಷ್ಠತೆ, அதுதான் பிரதிஷ்டை. ಒಂದು ವೇಳೆ ಟೀಚರ್ಸ್ ಹೇಳಿ ಬಲವಂತ ಮಾಡಿ ಇದು ಮಾಡಬಹುದು. ஒருவேளை ಟೀಚರ್ಸ್ ಬಲವಂತமாய் பண்ணலாம். ನಾವು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆனா பெற்றோர் நாம் ஜெபிக்கணும். ದೇವ ಮಕ್ಕಳು ಯಾರು ಆಗಿದ್ದಾರೋ, ದೇವ பிள்ளைகள் ಯಾರು இருக்கிறீங்களோ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪಿಸಾಸು ಯಾವಾಗಲೂ ಕಣ್ಣಿಟ್ಟಿರ್ತಾನೆ. உங்க பிள்ளைகள் மேல பிசாசு கண்ணு வைப்பான். ನಾವು ಅದರಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಿರಬೇಕು. நீங்க பிரதிஷ்டை இருக்கணும். ஹalleluya ஹalleluya. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಲೌಕಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, ಉಲಗ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಮುಟ್ಟಲ್ಲ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರಬೇಕು. ನಾನು ತೊಡ ಮಾಟೇನೆ ಎಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ செய்யணும். ஹalleluya ஹalleluya. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ವೇದದಲ್ಲಿ ಪಾಕರೋ ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ, ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ, ದಾನಿಯೇಲ್ ಇವರೆಲ್ಲರೂ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಕೊಂಡು ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಇವர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்தார்கள். ರಾಜಾ ಅವರು ಮಾಂಸ ತಿಂತಾರೆ, அவங்க மாம்சத்தை புசிக்கிறார்கள், ಅವರು ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ನಾವು ஆனா நாங்களோ ತರಕಾರಿ ತಿಂದು வெறும் ಕಾಯಿಕರಿகளை ತಿಂದು ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೇವೆ. ಕರ್ತರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ செய்யப்பட்டவங்களா இருப்போம். ಪರಿಶುದ್ಧತೆ ಎಲ್ಲಿ ಇರ್ತದೋ, ಪರಿಶುದ್ಧம் எங்க இருக்கிறதோ ಆ ಗುಡಾರದ ಮೇಲೆ ದೇವ ಮಹಿಮೆ ತಾನಾಗೆ ಇಳಿದು ಬರ್ತದೆ. அந்த கூடாரத்தின் ಮೇಲೆ கர்த்தருடைய மகிமை தானாக இறங்கி வரும். ನಿನ್ನ ನನ್ನನ್ನ ದೇವರು ಇವತ್ತು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಕಡೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படிக்காக இந்த கடைசி நாட்களில் இறங்கி கொண்டிருக்கிறார். ಕಾಲೇಜ್ಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ, நீங்க காலேஜ்க்கு போவீங்க, ಟ್ರಿಪ್ಗಳು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. நீங்க ಟೂರ್க்கு போவீங்க, ಟ್ರಿಪ್க்கு போவீங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ, ಜಾಗೃತೆயா இருங்க, ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ, ಪ್ರತಿಷ್ಠೆ செய்யுங்க, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ಇದಕ್ಕಾಗಿ ಜಪ பண்ணுங்க. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ஏனென்றால் ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವ ಮಹಿಮೆ ತಂಗಿರ್ತದೆ. கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ಆ ಮಹಿಮೆ ಸಾಧಾರಣ ಮಹಿಮೆ ಅಲ್ಲ, அந்த மகிமை சாதாரண மகிமை அல்ல. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಬರ್ತಾ ಇತ್ತು, ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. அந்த நாட்களில் மகிமை வந்தது போய் கொண்டிருந்தது. ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ இந்த நாட்களிலே ಮಹಿಮೆ ಗುಡಾರದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ತಂಗಿರ್ತದೆ. மகிமை கூடாரத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ಆ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ, அந்த மகிமை நமக்குள்ள இருக்கும் பொழுது ದೇವರಿಗೆ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಉಳ್ಳಂತ ದೇವ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದುಕಬೇಕು ಪ್ರಿಯರೇ. பிரதிஷ்டை செய்யப்பட்ட தேவ பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. ಇವತ್ತು ನಿನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇರೋದೇನು ಗೊತ್ತಾ? ಕೇಳ್ತಾ ಇರೋದು, உன்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿರ್ತೀಯಾ? நீ பிரதிஷ்டை செய்யப்பட்டவனா? ಗುಡಾರದ ಮೇಲೆ ದೇವರ ಮಹಿಮೆ ತಂಗಿರ್ತದೆ. நீ உன்னுடைய கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ಈ ಮಹಿಮೆ ಎಂತದು ಗೊತ್ತಾ? இந்த மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? ಸ್ಟೆಫೆನನ್ ಬಗ್ಗೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಗಮನ ಕೊಡೋಣ. ஸ்தேவானை குறித்து சில காரியங்களை நாம் கவனிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. ಸ್ಟೆಫೆನ ಯಾರು? ஸ்தேவான் யாரு? ಒಬ್ಬ ರೂಪಾಂತರ ಹೊಂದ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ನಾವು ಹೇಳಬಹುದು. இவ மறுரூபமாக்கப்பட்ட மனுஷன் என்று பார்க்கிறோம். ಸ್ಟೆಫೆನ ಕೆಲಸಗಳು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ஸ்தேவான் வேலை செய்யும் பொழுது ಯಾರು ಆತನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அவனை குறித்து யாரும் பேசவே மாட்டாங்க. ಆತನು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, அவன் சமையல் செய்வான், ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, வேற ஒண்ணும் பேச மாட்டான். ಮಾತ್ರ ಓಲ್ಡ್ ಏಜ್ ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வேலை செய்வான், ಏನು ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್, வேற ஒண்ணுமே செய்யல. ಯಾರು ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, யாரும் அவனை குறித்து பேசவும் இல்ல. ಯಾವಾಗ ದೇವ ಮಹಿಮೆ ಸ್ಟೆಫೆನನ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಇಳಿದು ಬರಕ ಆರಂಭ ಆಯಿತು, எப்போ ஸ்தேவான் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி வர ஆரம்பித்ததோ, ಯಾವಾಗ ದೇವ ಮಹಿಮೆ ಸ್ಟೆಫೆನನ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಕ ಆರಂಭ ಆಯಿತು, எப்போ ஸ்தேவான் மேல கர்த்தருடைய மகிமை கிரியை செய்ய ஆரம்பித்ததோ, ಅವಾಗಲೇನೆ ಜನಗಳಿಗೆ ಕಣ್ಣು ಸ್ಟೆಫೆನನ ಮೇಲೆ ಬರೋಕ ಆರಂಭ ಆಯಿತು. அப்பதான் ಜನಗಳ கண்கள் ஸ்தேவான் மேல வர ஆரம்பித்தது. ஹalleluya ஹalleluya. ಜನಗಳು ಕೋಪ ಪಟ್ಟರು, ಜನಗಳು ಕೋಪಿತಾர்கள். ಸ್ಟೆಫೆನನ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ஸ்தேவானை பார்க்கும் பொழுது ಕೋಪದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, கோபத்தோடு பார்த்தார்கள். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಅವರು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, இன்னொரு பக்கத்தில் எப்படி பார்த்தார்கள்? ಇಗೋ ದೇವದೂತರ ಮುಖದಂತೆ ಇದೆ ಆತನ ಮುಖ, ಇವನ ಮುಖம் ದೇವದೂತರ ಮುಖத்தை போல இருக்கிறது. ಯಾಕೆ? எதற்கு? ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ದೇವ ಮಹಿಮೆ ಆ ರೀತಿ ಇತ್ತು ಪ್ರಿಯರೇ. அவனுக்குள் இருந்ததான தேவ மகிமை அப்படிப்பட்டது. ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ದೇವ ಮಹಿಮೆ ತುಂಬಿತು. அந்த கூடாரத்தின் மேல் பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகிமை இறங்கினது. ஹalleluya ஹalleluya. ಆರಂಭದಲ್ಲಿ ಏನು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ, ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் ஒண்ணும் தெரியல. ಆರಂಭದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಯಾರು ಕೇರ್ ಮಾಡಿಲ್ಲ. ஆரம்பத்தில் வேலை செய்தாங்க, யாரும் கேரே பண்ணல. ಯಾವಾಗ ಸೇವೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಸಭೆ ಬಗ್ಗೆ ಗಮನ ಕೊಡಕ್ಕೆ ಆರಂಭ ಮಾಡಿದ್ನೋ ಸ್ಟೆಫೆನ, எப்பொழுது ஸ்தேவான் சபையை குறித்து ஊழியத்தை குறித்து கவனம் செலுத்தினானோ ದೇವ ಮಹಿಮೆ ಗುಡಾರದ ಮೇಲೆ ತಂಗೋಕ್ ಆರಂಭ ಆಯ್ತು. தேவனுடைய மகிமை அவன் மேல இறங்கி ஆரம்பித்தது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯೋಕ್ ಆರಂಭ ಆಯ್ತು. அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. உங்களை நீங்க பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்க. ಈ ಲೋಕ ಅಂತ್ಯ ಆಗ್ತಾ ಇದೆ. இந்த உலகம் முடியடைய போகிறது. ಪಾಪಗಳು ಅಧಿಕವಾಗ್ತಾ ಇದೆ. பாவம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳು ಅಧಿಕವಾಗ್ತಾ ಇದೆ. மாம்சத்தின் கிரிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ನಾನು ನೀನು ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರುವವರಾಗಿರೋದಾದ್ರೆ, நீயோ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ செய்யப்பட்டவனா இருந்தால், ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವ ಮಹಿಮೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ತುಂಬುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಇರಂಗಿ ವரும். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಸ್ಟೆಫೆನನ ಮೇಲೆ ಬಂದಾಗ, ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಸ್ಟೇವಾನ್ ಮೇಲೆ வரும் பொழுது ಆರಂಭದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, ஆரம்பத்தில் ஒன்றுமில்லை. ಆದ್ರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ஆனா முடிவில் பார்க்கும் பொழுது ದೇವರ ಮಹಿಮೆ ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತು. கர்த்தருடைய மகிமை பலமாக கிரியை செய்தது. ದೆವ್ವಗಳು ಓಡಕ್ಕೆ ಆರಂಭ ಆಯ್ತು. பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது. ವ್ಯಾಧಿಗಳು ನೀಗೋಕೆ ಆರಂಭ ಆಯ್ತು. வியாதிகள் போக ஆரம்பித்தது. ಕಾರಣ ಏನು? காரணம் என்ன? ದೇವರ ಮಹಿಮೆ. கர்த்தருடைய மகிமை. ಇವತ್ತು ಈ ಗುಡಾರದ ಮೇಲೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಇರಬೇಕು. இன்றைக்கு உன்னுடைய கூடாரத்து மேல கர்த்தருடைய மகிமை இறங்க வேண்டும். ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್. நீ பிரதிஷ்டை செய்து கொள் சகோதரனே. ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳ್ರಿ. சகோதரி, நீ பிரதிஷ்டை செய்து கொள். ಅಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಲ್ಲ. அசுத்தமான காரியங்களை பார்க்க மாட்டேன். ಅಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ನಾನು ಗಮನ ಕೊಡಲ್ಲ. அசுத்தமான காரியங்களை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ಲೌಕಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡಲ್ಲ. உலக காரியಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡ வைக்க மாட்டேன். ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ನಮಗೆ ಪ್ರತಿಷ್ಠತೆ ಇರಬೇಕು. அப்படிப்பட்ட பிரதிஷ்டை நாம் இருக்க வேண்டும். ಮಹಿಮೆ ಯಾವಾಗಲೂ ಅಷ್ಟೇನೆ. மகிமை எப்பொழுதும் அப்படிதான். ಆರಂಭದಲ್ಲಿ ಕಡಿಮೆನೇ ಇರ್ತದೆ. ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். ಆದ್ರೆ ಚರಿತ್ರೆ ಸಮಾಪ್ತಿ ಆಗ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಮಹಿಮೆ ಅಧಿಕ ಆಗ್ತದೆ. ஆனா சரித்திரம் முடிக்கும் பொழுது அது அதிகமாய் பெருகும். ಮೋಶೆಯ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾವು ತಿಳ್ಕೊಬಹುದು. மோசேயோட அனுபவத்தை நாம் பார்க்கலாம். ಮೊದಲನೇದಾಗಿ ಮೋಶೆ ಮಹಿಮೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ முதலாவது மோசே மகிமை பார்க்கும் பொழுது ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಕಾಣ್ತಾನೆ. அது முள் புதரை கண்டான். ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿ ಮೋಶೆ ಭಯ ಪಡ್ತಾರೆ. அந்த மகிமை பார்த்து மோசே பயந்தான். ಎರಡನೇದಾಗಿ ದೇವ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ, இரண்டாவது கர்த்தருடைய மகிமை பார்க்கும் பொழுது ಹಿರಿಯರೊಂದಿಗೆ ಬೆಟ್ಟ ಹತ್ತಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அங்க மலை ஏறி போகும் பொழுது மகிமை பார்த்தான். ಮೂರನೇದಾಗಿ ದೇವ ಮಹಿಮೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, மூன்றாவதாக கர்த்தருடைய மகிமை பார்க்கும் பொழுது ಅದು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿತ್ತು. அது இன்னும் அதிகமானது. ಮೋಶೆ ಒಬ್ಬನೇ ಬೆಟ್ಟ ಹತ್ತಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ, அது ஒரு மலையில போகும் பொழுது. ಇನ್ನು ನಾಲ್ಕನೇದಾಗಿ ದೇವ ಮಹಿಮೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, நான்காவது கர்த்தருடைய மகிமை பார்க்கும் பொழுது ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರ, முள் புதரை பார்க்கல. ಹಿರಿಯರೊಂದಿಗೆ ಬೆಟ್ಟ ಹತ್ತದಾಗ ನೋಡ್ದ. அவன் பெரிய மலையை ஏறினது பார்த்தான். ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗಿ ಬೆಟ್ಟ ಹತ್ತಬೇಕಾದ್ರೆ ಸೀನಾ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು. அவன் தனிமையா போய் மலை ஏறும் பொழுது சீனா மலையில அந்த மகிமை பார்த்தான். ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಹೆಂಗ್ ನೋಡ್ದ ಅಂದ್ರೆ, ಮೋಶೆ கடைசில கர்த்தருடைய மகிமை எப்படி பார்த்தான்? ಆ ಗುಡಾರದ ಮೇಲೆನೇ ಇಳಿದು ಬಂದ್ಬಿಡ್ತು. அந்த ಗುಡಾರದ ಮೇಲೆಯೇ ಇறங்கಿ ಬಂದதை பார்த்தான். ஹalleluya. ದೇವ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ತಂಗುವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தருடைய மகிமை அப்படி இறங்கும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ದೇವ ಮಹಿಮೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಗಳ ಮೇಲೆ ಇರುವಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தருடைய மகிமை அப்படி நம் வீட்டு மேல் தங்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಹತ್ರ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நீ நடக்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்க வேண்டும். ನೀ ಕುಳಿತುಕೊಂಡು ಇರಬೇಕಾದ್ರೆ ದೇವ ಮಹಿಮೆ ಇರಬೇಕು. நீ உட்காரும் பொழுது கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்க வேண்டும். ನಾನು ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ, அமெரிக்க தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது ನ್ಯೂಯಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿ ನಡೀತು. நியூயார்க்ல ஒரு சம்பவம் நடந்தது. ಅದು ಒಂದು ಬಹಳ ವಿಚಿತ್ರವಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿತ್ತು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ. அது ஒரு விசேஷமாக இருந்தது என் கண்களுக்கு. ಅಲ್ಲಿ ಮೇಯರ್ ಬರ್ತಾ ಇದ್ರು. அங்க மேகம் வந்து கொண்டிருந்தது. மேயர் வந்து கொண்டிருந்தார். ಬರಬೇಕಾದ್ರೆ வரும் பொழுது ಅಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸ್ಟೇಟ್ ಅವರು ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಡ್ರಾಮಾ ಮತ್ತು ಡ್ಯಾನ್ಸ್ಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಬರೋರು. ஒரு ஸ்டேட் வரும் பொழுதும் அந்த காரியத்தின் கலாச்சாரம் சேர்த்து கொண்டிருந்தார்கள். ಒಂದು 30 ಅಡಿ ಬೊಂಬೆ, ஒரு 30 அடி பொம்மை, 40 ಅಡಿ ಬೊಂಬೆ, 40 அடி பொம்மை ಅದನ್ನ ಮಾಡಿ, அதை செய்து 40 ಅಡಿ ನಾಯಿ, 40 அடி நாಯಿ ಅವುಗಳಲ್ಲಿ ಆಕ್ಷನ್ ಮಾಡುವಾಗೆ ಅದು ಆಕ್ಷನ್ செய்யுது போல ಇವೆಲ್ಲ ಒಂದೊಂದೇ ಸ್ಟೇಟ್ ಅವರು ಒಂದೊಂದು ಗುಂಪು ವಿಚಿತ್ರವಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರೋರು. ஒரு ஸ்டேட் ஜனங்கள் விசித்திரமா செய்து கொண்டு வந்தார்கள். ಒಂದೊಂದೇ ಬರ್ತಾ ಇತ್ತು. ஒன்னொன்னா கடந்து போய்க்கொண்டே இருந்தது. ಆದ್ರೆ ಇವೆಲ್ಲ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ಏನೋ ಒಂದು ವಿಶೇಷತೆ, ಯಾರು ಬರ್ತಾರೆ ನೋಡ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, ஏதோ விசேஷம் யாரோ வரான்னு பார்க்கிறோம். ಕೊನೆಯಲ್ಲಿ ಬರೋದೇನೆ கடைசில வருவங்க தான் ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿರ್ತದೆ. ரொம்ப விசேஷமா இருக்கும். ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿರ್ತದೆ. ரொம்ப விசேஷமா இருக்கும். ಅದನ್ನ ನೋಡೋಕೆನೆ ಜನಗಳು
ಎಷ್ಟೋ ಸಾವಿರಾರು ಜನ ಬಂದಿರ್ತಾರೆ. அதை பார்க்கும்படிக்காக ஜனங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள். ಅದೇ ರೀತಿ ಮಹಿಮೆ ಕೂಡ ಪ್ರಿಯರೇ, அதே போல கர்த்தருடைய மகிமை ಆರಂಭದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪನೇ ಇರ್ತದೆ. ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். ಆರಂಭದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪನೇ ಇರ್ತದೆ, ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸೇವೆಯ ಮಹಿಮೆ ಅಧಿಕವಾಗಬೇಕಾದ್ರೆ ಜನಗಳು ಕೋಪವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. முடியலோட மகிமை பெருகி இருக்கும். ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ಇದೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಗುರುತೇನು ಗೊತ್ತಾ? உன்னுடைய மகிமை கூடாரத்து மேல் இருக்குதுக்காக அடையாளம் என்ன தெரியுமா? ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಕೋಪ ಉಳ್ಳವರು ಅಧಿಕವಾಗ್ತಾರೆ. சபையில ஊழியங்கள கோபம் உள்ளவர்கள் அதிகமாவாங்க. ನೀನು ಮಾಡುವಂತ ಸೇವೆಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಿಶಾಚಿ ಅನೇಕರನ್ನ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ ಊರುಗಳಲ್ಲಿ. நீ செய்ற ஊழியத்துக்கு விரோதமாக அநேக விரோதங்களை எழுப்புவான் பிசாசு. ஹalleluya 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 ஹalleluya. ಇದು ದೇವ ಮಹಿಮೆ, இதுதான் கர்த்தருடைய மகிமை. ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೋ. உன்னை பிரதிஷ்டை செய்து கொள். ನೀನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ பிரதிஷ்டை செய்து கொண்டு வேண்டுமானால் ದೇವರ ತೇಜಸ್ಸು ನಿನ್ನ ಮೇಲೆ ತಂಗ್ತದೆ. கர்த்தருடைய மகிமை உன்மேல் தங்கும். ஹalleluya ஹalleluya. ನಮ್ಮನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நம்மை நாம் ಒಪ್ಪುಕೊಡಕಲ್ಲ. ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ செய்துಕೊಳ್ಳಲ್ಲ. ನಾನು ದೇವರಿಗೆನೇ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ, ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತವೆಂದು ದೇವರು ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ಕರ್ತನ ನಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ செய்வார். ಕರ್ತನ ನನ್ನಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ. கர்த்தர் நம்ம நமக்குள்ள இருப்பார். ஹalleluya ஹalleluya. ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠತೆ ಇರಬೇಕು ನಮಗೆ. நமக்குள்ள அந்த பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ಅವಾಗಲೇ ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು. அப்பதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ಯಾವುದರಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠತೆ? எந்த விஷயத்துல பிரதிஷ்டை? ಸಭೆಗೆ ಬರೋದ್ರಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠತೆ ನಮಗೆ ಇರಬೇಕು. சபையில வரக்கூடிய விஷயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠತೆ ಇರಬೇಕು. ஜபத்தில் ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರಬೇಕು. பரிசுத்த வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಕೊಡೋ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠತೆ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஹalleluya ஹalleluya. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾದ್ರೆ, இப்படி நம்மை நாம் ஒப்பு கொடுத்தால் ಪರಲೋಕ ದೇವರ ಆಸೆ ಪಡುವಾಗೆ ದೇವ ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ತಂಗೋಕ ಆರಂಭ ಆಗ್ತದೆ. கர்த்தருடைய மகிமை நம்ம கூடாரங்களை தங்கும்படிக்காக அது இருக்கும். ಈ ಮಹಿಮೆ ಅಂದ್ರೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. இந்த மகிமை சாதாரணமானது கிடையாது. ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತ ಮಹಿಮೆ ಇದು. மிகவும் விசேஷமானது. ஹalleluya 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 ஹalleluya. ಸ್ಟೆಫನನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ದೇವದೂತನ ಮುಖವನ್ನ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ. ஸ்தேவானை பார்த்து ஜனங்கள் சொல்கிறார்கள், என்னுடைய முகம் தேவதூதர் போல பிரகாசிக்கிறது. ಪತ್ಮೋಸ್ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಯೋಹಾನನು ತಂಗಿರಬೇಕಾದ್ರೆ, பத்மோஸ் தீவில யோவான் இருக்கும் பொழுது ಒಂದು ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ನೋಡ್ತಾನೆ. மகிமையுள்ள ஒரு தரிசனத்தை பார்த்தான். ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவையே பார்த்தான். ಅಲ್ಲಿ ತನಕ ನೋಡಿದಂತ ಮಹಿಮೆ ಸ್ವಲ್ಪವಾಗಿತ್ತು. அங்க பார்க்கிற மகிமை கொஞ்சமா இருந்தது. ஆனால் ಪತ್ಮೋಸ್ ದ್ವೀಪಕ್ಕೆ ಹೋದಾಗ, பத்மோஸ் தீவுக்கு போகும் பொழுது ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇರುವಂತ ದೇವ ಮಹಿಮೆನ ಯೋಹಾನನು ನೋಡ್ತಾನೆ ಪ್ರಿಯರೇ. இதுவரைக்கும் காணப்படாத தேவ மகிமை அவன் கண்டான். ஹalleluya ஹalleluya. ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ಮಹಿಮೆ ಸಾಧಾರಣವಂತ ಮಹಿಮೆ ಅಲ್ಲ. அவன் பார்க்கிற மகிமை சாதாரண மகிமை கிடையாது. ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕೆ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாவ பரிகாரியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே பார்க்கிறான். ಈ ಲೋಕದ ಅಂತ್ಯವನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த உலகத்தின் முடிவே பார்க்கிறான். ಆರಂಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ, ಅಂತ್ಯ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಹಾನನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆரம்பத்தில் என்ன நடக்கும், முடிவில் என்ன நடக்கும் யோவான் பார்க்கிறான். ಇದು ಹೇಗೆ? இது எப்படி? ದೇವ ಮಹಿಮೆ ಅವನ ಗುಡಾರದಲ್ಲಿ ತಂಗಿರೋದ್ರಿಂದ, ಕರ್ತುடைய ಮಹಿಮೆ ಅವನ ಗುಡಾರದ ಮೇಲೆ ತಂಗಿನಬಡಿனால், ಇವತ್ತು ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಎದುರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನು ಗೊತ್ತಾ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ನನ್ನ ಮಹಿಮೆಯಿಂದ ನೀನು ತುಂಬಲ್ಪಡು, என்னோட மகிமையால் நீ நிரப்பப்படு, ನಾನು ನಿನಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗೋಚರಪಡಿಸ್ತೇನೆ, நான் உன் ಮೂಲಕ ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை வெளிப்படுத்துவேன். ನಾನು ಯಾವ ರೀತಿ ಮೋಶೆ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ನೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಸಂಗಡನೂ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. நான் மோசே ಮೂಲಕ பேசின போல் நான் உன்னோட பேசுவேன். ஹalleluya ஹalleluya. ಅದು ದೇವ ಮಹಿಮೆ, அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஹalleluya ஹalleluya. ಯೋಹಾನನು ಸಭೆಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோவான் சபைகளுக்கு எச்சரிக்கிறான். ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಕೂಡ ಕರ್ತನು ಕರೀತಾ ಇರೋ ದೇವ ಮಹಿಮೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಉಪವಾಸಗಳಲ್ಲಿ ತುಂಬು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் இன்று உன்னைய பார்த்து அழைக்கிறார், ஜபங்களிலே உபவாசங்களிலே நிரம்பு என்று சொல்லி. ஹalleluya ஹalleluya. ಇವತ್ತು ಜನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರೋದು, இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்ப்பது, ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ನಾನು ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்ய வேண்டும். ஹalleluya ஹalleluya. ನೀನ್ ದೇವ ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಡೋದಾದ್ರೆ, நீ கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டால், ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನು ಅನ್ಯ ಜನಗಳಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. உன் மூலமாக ஹalleluya தேவனோடு பேசுவார். ஹalleluya ஹalleluya. ಅವರು ಮಾತಾಡೋಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். ನೀನು ದೇವರು ಕಾದುಕೊಂಡಿರೋದು ಯಾರು ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் எதிர்பார்ப்பது என் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்கள் என்று. ஹalleluya ஹalleluya. ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ರು ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ನಾವು ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನೇ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದ್ರು. இஸ்ரவேலர்கள் ஒரு மனமா சொன்னார்கள், கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே நாங்கள் செய்வோம் என்று. ஹalleluya ஹalleluya. ಅವಾಗ್ಲೇನೆ ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂತು. அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ಅವಾಗ್ಲೇನೆ ದೇವರು ಮಂಜೂಷದ ಮುಖಾಂತರ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರು. அப்பதான் தேவன் மனுஷன் மூலமா பேச ஆரம்பித்தார். ஹalleluya ஹalleluya. ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, அப்படியான தேவ பிள்ளைகளே, ಗುಡಾರವನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, இந்த
கூடாரத்தை அபிஷேகம் செய்ய வேண்டுமானால், ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವ ಮಹಿಮೆ ತುಂಬಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ, இந்த கூடாரத்து கர்த்தர் மகிமை நிரம்ப வேண்டுமானால் ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತ ಆಗಿರಬೇಕು. அது நாம் கர்த்தருக்கே முழுமையா சொந்தமா இருக்க வேண்டும். ಇವತ್ತಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಹೆಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இந்த நாட்களில் எப்படி நடக்கிறது? ರಕ್ಷಣೆ ಒಂದಕ್ಕೆ ಜನ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರಕ್ಷಣೆ ಒಂದಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತಾರೆ. ரட்சிக்கப்பட ஜனங்கள் பயப்படுறாங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಧೈರ್ಯ ಇರಬೇಕು. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நாம் தைரியமா ஹalleluya ஹalleluya ನಮಗೆ ಧೈರ್ಯ ಇರಬೇಕು ಬ್ರದರ್. நமக்கு தைரியம் இருக்கணும். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಗಲ್ಲ. இல்லனா முடியாது. ಯಾವ ಧೈರ್ಯ? எந்த தைரியம்? ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬಲವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು. ಕರ್ತರ್ಕೆಂದು ವೈರಾಗ್ಯமான ನಂಬಿಕೆ வேண்டும். ನನ್ನ ಅದು ಇದಕ್ಕೂ ಕರೀತಾರೆ, ನನಗೆ ಇನ್ನೊಂದು ಪೂಜೆ ಕರೀತಾರೆ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಕರೀತಾರೆ ಅಂದಾಗ ಅದರಲ್ಲೂ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು. ஏன்னா அது அந்த காரியத்துக்கு பூஜை காரியத்துக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க சொல்லும் பொழுது நாம் தைரியமா இருக்கணும். ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಡು, ನಿನ್ ಬೇಕಾದಂತ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ கர்த்தரை விட்டுடு, உனக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்து நான் கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು. அந்த விஷயம் நாம் தைரியமா இருக்கணும். ஹalleluya ஹalleluya. ಊರ್ ಜನ ಎಲ್ಲ ನಮಗೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ಈ BPL ಕಾರ್ಡ್ ಕೊಡ್ತೀವಿ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಬಿಟ್ರೆ BPL ಕಾರ್ಡ್ ಕೊಡ್ತೀವಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೊಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು. ஏசப்பாவை விட்டுடு அப்பதான் BPL ಕಾರ್ಡ್ உனக்கு கொடுப்போம்னு சொன்னா அந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬೋದು ಸಾಧಾರಣ ಅಲ್ಲ. ஏசப்பா விசுவாசிப்பது சாதாரண காரியம் அல்ல. ಎಲ್ಲ ಎದುರಿಸಬೇಕು, எல்லாமே எதிர்க்க வேண்டும். ಧೈರ್ಯ ನಮಗೆ ಇರಬೇಕು. அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். ಕುಟುಂಬಗಳನ್ನ ಎದುರಿಸಬೇಕು, குடும்பத்தை எதிர்க்கணும். ಸ್ವಂತ ಬಂಧದವರನ್ನ ನಾವು ಬಿಡಬೇಕಾಗ್ತದೆ. சொந்த பந்தங்களை விட வேண்டியதா இருக்கும். ನಮಗೆ ಬರುವಂತ ಆ ಲೌಕಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಏನು ಅವೆಲ್ಲ ಬಿಡಬೇಕಾಗ್ತದೆ. உலகத்துக்குரிய ஆசீர்வாத சில விட்டு ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು. நாம் தைரியமான இருக்க வேண்டும். ಅವಾಗಲೇ ದೇವರು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದು. அப்பதான் கர்த்தர் உன் பக்கமா தைரியமா நிற்பார். ஹalleluya. ಲೋಕ ಎಲ್ಲ ಒಂದಾದ್ರೂನು, உலகமெல்லாம் ஒன்றானாலும் ಸೇನಾಧೀಶ್ವರ ಕರ್ತ ನಿನ್ನ ಪರವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. சேனைகளின் கர்த்தர் உன் பக்கமா நிற்பார். ನಿನಗೆ ಧೈರ್ಯ ಇದಾ? உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஹalleluya ஹalleluya. ನಿನಗೆ ಧೈರ್ಯ ಇರಬೇಕು. உனக்கு தைரியம் இருக்கணும். ಪ್ರಾಣ ಹೋದ್ರು ನಾನು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನಿಂತ್ಕೊಳ್ತೀನಿ. உயிரே போனாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன். ನಾನು BPL ಕಾರ್ಡ್ ಇಂದ ಬದುಕ್ತಾ ಇಲ್ಲ. நான் BPL ಕಾರ್ಡಾல பிழைப்பதில்லை. ವೇಳೆ ಅವ್ರು ಕೊಟ್ರೆ ನೀನು ಫ್ರೀ ಆಗಿ ತಗೋ, இலவசமா கொடுத்தா வாங்கிக்கோ. ಆದ್ರೆ ಅದರಿಂದ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇಲ್ಲ. ಅದ ನಾನು பிழைக்க மாட்டேன். ಪರಲೋಕದಿಂದ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇರೋದು. நான் பிழைப்பது பரலோகத்தின் தேவனால. ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ಹಾಗಾದ್ರೆ அப்படியானால் ಈ ಗುಡಾರ, இந்த கூடாரம் 3 ಕಾರ್ಯಗಳು ಇದೆ. 3 காரியங்கள் இருக்கிறது. ಒಂದನೇದಾಗ ನಾನು ಹೇಳಿದೆ ஒன்றாவது சொன்னேன் ಹೊರಾಂಗಣ பிரகாரம் ಪ್ರಕಾರ. ಎರಡನೇದಾಗಿ இரண்டாவது ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, பரிசுத்த ஸ்தலம். ಮೂರನೇದಾಗಿ மூன்றாவது ಮಹಾಪರಿಶುದ್ಧ ஸ்தலம். ಪ್ರಿಯರೇ, தேவ பிள்ளைகளே, ಈ ಹೊರಾಂಗಣ ಅಂದ್ರೆ ಏನು? இந்த பிரகாரம் என்றால் என்ன? ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ, ಫಸ್ಟ್ ಯಾಜಕರುಗಳು ಬಲಿ ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதல் ஆசாரியர்கள் பலி அர்ப்பிப்பார்கள். ಹೊರಾಂಗಣದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಗುಡಾರದಲ್ಲಿ ಬಲಿ ಇರಬೇಕು. பிரகாரங்களில எப்பொழுதுமே பலி இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. பலி ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ, பலி இல்லாவிட்டால் ಅದು ಗುಡಾರಕ್ಕೆ ಅರ್ಥನೇ ಇಲ್ಲ. கூடாரத்துக்கு அர்த்தமே வராது. ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಇಟ್ಕೊಂಡೇ ಮಾಡಿದ್ದು. எப்பொழுதும் கர்த்தர் பிளான் வைத்து தான் செய்வார். ஹalleluya ஹalleluya. ಫಸ್ಟ್ ಹೊರಾಂಗಣ, முதலாவது பிரகாரம், ಆಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, மூன்றாவது மகாபரிசுத்த ஸ்தலம். ಈ ಹೊರಾಂಗಣದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇತ್ತು? இந்த பிரகாரங்களில் என்ன நடக்கும்? ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದ್ರೂ ತಪ್ಪುಗಳನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ರೆ, ஒருவேளை தவறு பாவம் செய்திருந்தால் ಫಸ್ಟ್ ಯಾಜಕನ ಹತ್ರ ಬರಬೇಕು. முதல் ஆசாரியனிடத்தில் வர வேண்டும். ಕುರಿನ ತಕೊಂಡ್ ಬರಬೇಕು, ஒரு ஆட்டை கொண்டு வரணும். ಆ ಕುರಿನ ಬಲಿ ಅರ್ಪಿಸಬೇಕು, அந்த ஆட்டை பலி கொடுக்கணும். ಯಾಜಕ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, ஆசாரியன் கேட்பான், ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರಿ? நீ எங்க தவறு செய்தீங்க? ಏನ್ ತಪ್ಪುಗಳು ಮಾಡಿದೀರಾ? என்ன தவறு செய்தீங்க? ಕುಟುಂಬವಾಗಿ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. குடும்பமா வாங்கன்னு சொல்லுவான். ಅವಾಗ அப்பொழுது ಯಾಜಕ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஆசாரியன் என்ன செய்வான்? ಆ ಕುರಿನ ಕಡಿದು அந்த ஆட்டை வெட்டி ರಕ್ತವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು, ரத்தத்தை எடுத்து ಎಲ್ಲವನ್ನ ಅವ್ರ ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವ್ರ ಮೇಲೆ ಚುಮುಕಿಸ್ತಾ ಇದ್ರು. கொஞ்சம் அவங்க மேல தெளிப்பான். ಚುಮುಕಿಸಿದ ಮೇಲೆ, தெளித்த ಆಮೇಲೆನೆ ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಕ್ಕೆ ಆರಂಭ ಆಗ್ತಾ ಇದ್ರು. அவங்க பரிசுத்தமாக்க ஆரம்பிப்பார்கள். ಆ ವರ್ಷವೆಲ್ಲ ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ತಾ ಇದ್ರು. அந்த வருஷமெல்லாம் பரிசுத்தமா இருப்பாங்க. ಆ ಬಲಿ, அந்த பலி, ಆ ರಕ್ತ, அந்த ரத்தம் ಆ ರೀತಿಯಾಗಿ ಶುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. அது அப்படி சுத்திகரித்து ಆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಅವ್ರಿಗಿತ್ತು, அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தது. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, தேவ பிள்ளைகளே, ಇವತ್ತು ದೇವರು ನಮಗೆ ಅದು ಏನ್ ತೋರಿಸ್ತಾ, ಹೊರಾಂಗಣದಲ್ಲಿರುವಂತ ಬಲಿ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ? அந்த பிரகாரத்தில் இருக்கிற பலி எதை வெளிப்படுத்தும்? ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳನೂ ಇದೆ, பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும்,
ಆದ್ರೆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳನೂ ಇದೆ, மகாபரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ಈ ರಕ್ತ இந்த ரத்தம் ಮೇಲೆ ಪ್ರೋಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು, உன் மேல தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಯಾರೇ ಆಗಲಿ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ಪಾಲ್ಗಾರ ಹೋಗಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ யாரெல்லாம் திருவிருந்துல பங்கு பெறதுக்கு முன்பாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இயேசுவின் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்கணும். ಅವಾಗಲೇ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ ಆಗಕ್ಕಾಗೋದು. அப்பதான் நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸಾದಾ ಎಲ್ಲರೂ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் போக முடியாது. ಅದು ನಮಗೆ ಹೊರಾಂಗಣದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಅರ್ಥ ತೋರಿಸ್ತದೆ. பிரகாரத்தில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೋಸ್ಕರ ಬಲಿಯಾದ್ರು, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ಆ ರಕ್ತದಿಂದ ನಾವು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அந்த ரத்தத்தை நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ಆ ರಕ್ತದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. அந்த ரத்தத்தை நமக்கு விடுதலை உண்டு. ಆ ಒಂದು ಬಲಿಗಳನ್ನ ಅರ್ಪಿಸಬೇಕಾದ್ರೆ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕೆ ಆ ರಕ್ತಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಂಟು. அந்த பலி அர்ப்பணிக்க வேண்டுமானா அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ನಮಗೋಸ್ಕರ ಪೂರ್ಣ ಸಂಪೂರ್ಣ ಪರಲೋಕ ಬಿಟ್ಟು ಬಲಿಯಾದ್ರಲ್ಲ, ஆனா நமக்காக பரலோகத்தையே விட்டு வந்து பலியானாரே, ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅಧಿಕ ಬಲ ಇದೆ ಪ್ರಿಯರೇ. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இன்னும் வல்லமை உண்டு. ಯಾರ್ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೋ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ, ಲೌಕಿಕವಾಗಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, அவங்க உலகத்துக்குரிய புத்தி இல்லாமல் இருக்கலாம், ಲೌಕಿಕವಾಗಿ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, உலகத்து ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ಓದಕ್ಕೂ ಬರದೇ ಇರಬಹುದು, படிக்கவும் வராமல் இருக்கலாம். ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನೀನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ, ஆனா இயேசு ரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருந்தால் ನೀನು ಪರಲೋಕದ ಸಂಬಂಧವಾಗಿ ಅತಿ ಹೆಚ್ಚು ಬುದ್ಧಿವಂತನಾಗಿರ್ತೀಯ. நீ பரலோகத்துக்குரிய அதிகமான புத்தி உள்ளவனா இருப்ப. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ಪ್ರಿಯರೇ. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ஒரு வல்லமை. ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಮೂರ್ಖನಾದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ ಮಾಡೋದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ. புத்தி இல்லாதவனை புத்தி உள்ளவனாய் மாற்றுவதுதான் இயேசுவின் ரத்தம். ಪರಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಂತೆ ಮಾಡುವುದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ. பரலோகத்தின் காரியங்களை அர்த்தமாக புரிந்து கொள்ள செய்வதுதான் இயேசுவின் ரத்தம். ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತಕ್ಕೆ ಪವರ್ ಇದೆ, ಶಕ್ತಿ ಇದೆ. அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ದೇವ ಮಕ್ಕಳು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ, எத்தனையோ தேவ பிள்ளைகள் தீர்மானிப்பாங்க, ಸುಳ್ಳು ಹೇಳಲ್ಲ, நான் பொய் பேச மாட்டேன், ಪಾಪ ಮಾಡಲ್ಲ, பாவம் செய்ய மாட்டேன், ಮಾಡಲ್ಲ, தவறு செய்ய மாட்டேன், ವಾರವೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ. அப்படியெல்லாம் தீர்மானம் செய்வாங்க. ಆದ್ರೆ ಅವ್ರು ವಿಫಲ ಆಗ್ತಾ ಇರ್ತಾರೆ, ஆனா அவங்க தோற்று போவாங்க, ಅವ್ರು ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்க தோற்று போவாங்க. ಯಾಕೆ? எதற்கு? ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ಅವರು ಬರಲ್ಲ. அவங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் அடியில வரல. ಅವರು ಸ್ವಂತ ಬಲವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ, தங்க சொந்த பலத்தை சார்ந்து கொண்டாங்க, ಸ್ವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ, சொந்த வல்லமையை சார்ந்து கொண்டாங்க, ಸ್ವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಅವರು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ, சொந்த ஞானத்தை சார்ந்து கொண்டாங்க. ಅವರು ಪ್ರತಿದಿನ ಬೀಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ஒவ்வொரு நாளும் விழுறாங்க. ಆದ್ರೆ ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ನೀನು ಬರಬೇಕಾದ್ರೆ, இயேசுவின் ரத்தத்தின் அடித்தளத்தில் வரும் பொழுது ಎಲ್ಲವನ್ನ ಜಯಿಸಿ ಮುಂದೆ ಹೋಗಬಹುದು. நீ எல்லாவற்றையும் ஜெயித்து முன் செல்லலாம். ನೀನು ಪಾಪಗಳನ್ನ ಜಯಿಸಬಹುದು, இப்படிப்பட்ட பாதை ஜெயிக்கலாம், ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜಯಿಸಬಹುದು, உலக காரியத்தை ஜெயிக்கலாம், ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಜಯಿಸಬಹುದು, சரீரத்தின் கிரியைகளை ஜெயிக்கலாம், ಪಿಸಾಸಿ ಆಗ್ತಾ ಇರುವಂತ ಬಾಣಗಳನ್ನ ನೀನು ಎದುರಿಸಬಹುದು, பிசாசு விடுகிற அம்பை நீ ஜெயிக்கலாம். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. இயேசுவின் ரத்தத்தின் அடிக்குள்ளே நீ வர வேண்டும். ಅದನ್ನೇ ಹೊರಾಂಗಣದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸ್ತಾ ಇರೋದು. பிராகாரங்களில் குறித்து தேவன் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ಈ ಗುಡಾರ ಸರಿನೇ, இந்த சரீரமாகிய கூடாரம் சரிதான், ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ನೀನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ಬೇಕು. ஆனாலும் நீ பரிசுத்த ரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்கணும். ನೀನು ಪರಿಶುದ್ಧದ ರಕ್ತದ ಆ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ನೀನು ಬರೋದಾದ್ರೆ, பரிசுத்த ரத்தத்தின் கண்ட்ரோலுக்கு நீ வந்தால் ಯಾವ ದುರಾತ್ಮ ಕೂಡ ನಿನ್ನ ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ, எந்த அசுத்த ஆவியும் தொட முடியாது, ಯಾವ ಮನುಷ್ಯನ ಶಕ್ತಿಗಳು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, எந்த மனுஷனுடைய வல்லமையும் உன்னை தொட முடியாது. ಇಸ್ರಾಯೇಲ್ರು ಐಗುಪ್ತ ದೇಶ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕೆಂಬ ಪ್ಲಾನ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசம் விட்டு போக வேண்டும் பிளான் செய்யும் பொழுது ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಕೊಡ್ತಾರೆ. தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ರ ಮನೆಗಳ ಮೇಲೆ ರಕ್ತವನ್ನ ನೀವು ಹಚ್ಚಬೇಕೆಂಬುದಾಗಿ. எல்லா இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டு வாசல்ல ரத்தத்தை தெளிக்கணும். ಯಾಕೆ ಹಚ್ಚಬೇಕು? எதுக்கு தெளிக்கணும்? ಯಾಕಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, எதுக்கென்றால் ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಸೂಚನೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಪ್ರಿಯರೇ. அது இயேசுவின் ரத்தத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. ಆ ರಕ್ತವನ್ನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, அந்த ரத்தத்தை பார்த்தால் ಸಂಹಾರ ದೂತ ಕೂಡ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಂತೆ, சங்கார தூதனும் மௌனமாய் போகணும். ஹalleluya ஹalleluya. ಯಾಕಂದ್ರೆ ಆ ರಕ್ತಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಪವರ್, ಶಕ್ತಿ ಅನ್ನೋದಿದೆ. அந்த ரத்தத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಗಳ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನ ಅಳವಡಿಸಿರಿ. இன்றைக்கு உன் வீட்டு மேல கர்த்தருடைய ரத்தத்தை தெளித்துக்கொள். ஹalleluya ஹalleluya. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನ ಅಡಿಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்துக்கு அடிக்குள்ள கொண்டு வாங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನ ಹೇಳ್ತಾ ನೀವು ಹೋಗ್ರಿ ಪ್ರಿಯರೇ. நீங்க வேலைக்கு போறீங்களா, இயேசுவின் ரத்தத்தை தெளித்து கொண்டு போட்டுக்கிட்டு போங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಸಕಲ ಪಾಪವನ್ನ ತೊಳೆದು ಶುದ್ಧಿ ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ಈ
ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಂತ ಶಕ್ತಿಗಳು, ಯುದ್ಧಗಳು, ಆಯುಧಗಳು ಬರೋದಾದರೂ இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வல்லமை ஆளுகை செய்தாலும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮುಂದೆ ಆ ದುರಾತ್ಮಗಳು ಸೋಲ್ಲೇಬೇಕು. ಯೇಸುವಿನ ರಕ್ತಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಅದೆಲ್ಲ ವಲ್ಲಮೆಗಳು ತೊಟ್ಟು ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತದೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಎರಡು ಕಾರ್ಯங்களை செய்யும். ಒಂದನೇದಾಗಿ ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡ್ತದೆ, ஒன்றாவது அது சுத்திகரிக்கும். ಎರಡನೇದಾಗಿ ನಿಮಗೆ ಜೀವವನ್ನ ಕೊಡ್ತದೆ, இரண்டாவது ಜೀವನೇ ಕೊಡುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತಕ್ಕೆ ಇರುವ அப்படிப்பட்ட வல்லமை. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಮೂರ್ಖರಾಗಿದ್ರು, யாராவது ஒருவேளை புத்தியில்லாத இருந்தா, ಓದಕ್ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, படிக்க எழுத தெரியாமல் இருந்தா, ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, சொல்ற வார்த்தை கேட்காமல் இருந்தா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನಿಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನೋಡ್ರಿ. ಯೇசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடியில உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. ಪರಲೋಕ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅತಿ ಬುದ್ಧಿವಂತರು ನೀವು ಆಗಿರ್ತೀರಿ. பரலோகத்தின் பார்வையில அவங்க தான் புத்திசாலியா இருப்பாங்க. ஹalleluya. ಕರ್ತನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಕರಗಳ தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ಯೇಸುವಿನ ರಕ್ತಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆ ಪ್ರಿಯರೇ. ಯೇಸುವಿನ ರಕ್ತಕ್ಕೆ ವಲ್ಲಮೈ ಉಂಟು. ನೀನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗು. நீங்க பிரயாண பண்ணும்போது கர்த்தருடைய ரத்தத்தை பிடித்துக்கொண்டு போ. ஹalleluya, ஹalleluya. ನನ್ನ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಗುರುತಿದೆ. என் மேல் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತத்தின் அடையாளம் ಉಂಟು. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಗುರುತಿದೆ. என் பிள்ளைகள் ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತத்தின் அடையாளம் ಉಂಟು. ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಗುರುತು ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. வேலை இடத்துல ಯೇಸು ರಕ್ತத்தின் அடையாளம் ಉಂಟು. ஹalleluya, 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 ஹalleluya. ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಒಂದು ಕತೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ. ಸುಮಾರು ವರ್ಷದ ಮುಂದಾಗ ஒரு கதையை சொன்னேன். ಒಂದು ತಾಯಿ, ஒரு தாய் ಬಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ காலையில பஸ்ல பிரயாணம் செய்யும் பொழுது, ಅದು ಕಠಿಣವಾದಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾಯ್ತು ಬಸ್ಸು. ஒரு கடினமான இடத்துல போக வேண்டியதா இருந்தது. ಆದ್ರೆ ಈ ತಾಯಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ இந்த தாய் போகும் பொழுது ಒಂದು ಹಾಡು ಹಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ಲಂತೆ. ஒரு பாடலை பாடிக்கொண்டே போவாங்க. ಹೃದಯದಲ್ಲಿ ತಾನಾಗೆ ಹಾಡು ಬಂತಂತೆ. இருதயத்தில் பாட்டு பாடிக்கொண்டே போவாங்களாம். ವಾದೈ ಉಂದನ್ ಗೂಡಾರத்தில் ಅಣುಗಾದು ಮಗಳೇ, வாதையுன் கூடாரத்தை அணுகாது ಈ மகனே, ರೀತಿ ಹಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ಲಂತೆ. இப்படி பாட்டு பாடிக்கொண்டே போனாங்களாம். ಆಕೆಗೆ ಆಶ್ಚರ್ಯ, ಏನಕ್ಕೆ ಈ ಹಾಡು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அவங்களுக்கு ஆச்சரியம், ஏன் இந்த பாட்டு என் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ಸರಿ, ಆಕೆ ಹಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. சரி, பாடிக்கொண்டே போனாங்க. ಹೋಗ್ತಾ 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 ಇರ್ಬೇಕಾದ್ರೆ பாடிக்கொண்டு போகும் பொழுது ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானே நான் ஜெயிப்பேன், சாத்தானை நான் ஜெயிப்பேன், ಇಂತ ಹಾಡುಗಳು ಹಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இப்படி பாட்டு பாடிக்கொண்டே பொழுது ಆಡಿ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಮುಂದೆ ಹೋದ್ಲು. பாடி ஒரு அரை மணி நேரம் தூரம் போகும் பொழுது ಭಯಂಕರ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ನಡೀತು. பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. ಬಸ್ಸು ಉಲ್ಟಾಗಿ ಬಿದ್ದು ಕೆಳಗೆ ಉರುಳೋಯ್ತು. பஸ் உள்டாய் விழுந்து நொறுங்கி போனது. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ இந்த நேரத்துல ಅನೇಕ ಜನ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ರು, அநேக பேர் மரணம் அடைந்தார்கள், ಗಾಯಗಳಾಯ್ತು, வியாதிகள் வந்தது. ಆದ್ರೆ ஆனால் ಈ ಸ್ತ್ರೀಗೆ, இந்த ஸ்திரீக்கு ಯಾವ ಮೂಳೆನೂ ಮುರಿದಿಲ್ಲ, ஒரு எலும்பும் ஒரிக்கல, ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಗಾಯಗಳಾಯ್ತು ವಿನಃ ஒரு சின்ன அடிபட்டது, ಜೀವಕ್ಕೆ ಏನು ಅಪಾಯ ಆಗಿಲ್ಲ. ஆனா உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஹalleluya. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಆಪತ್ತುಗಳನ್ನ ನಾವು ಜಯಿಸಬಹುದು ಪ್ರಿಯ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதத்துக்கு வரும்பொழுது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ಇದು ಬಲಿಪೀಠ, இது பலிபீடம், ಇದು ಹೊರಾಂಗಣದಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಲಿಪೀಠ, இது பிரகாரங்களில் இருக்கிற பலிபீடம். ನೀನು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ರೇನೆ இது ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ ನಿನ್ಗಿರೋದು. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ಹಾಗಾದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನೇನಿದೆ? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும்? ಏನಿದೆ ಅಲ್ಲಿ? அங்க என்ன இருக்கும்? ಒಂದನೇದಾಗಿ ರೊಟ್ಟಿ, ஒன்றாவது அப்பம், ದೀಪಸ್ತಂಭ, ரெண்டாவது தீபஸ்தம்பம், ಮೂರನೇದಾಗಿ ಧೂಪ. ரெண்டாவது தூபம். ಇದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರೋದು. இது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியது. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿರಬಹುದು. மேக ஸ்தம்பத்தை நான் பார்த்திருக்கலாம். ಯಾಕೆ ಆ ರೊಟ್ಟಿ ಹತ್ರನೇ ಹೋಗ್ಬೇಕು? ஏன் அந்த ரொட்டி கிட்ட தான் போகணும்? ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ರೊಟ್ಟಿ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು ಯಾಜಕ. ஆசாரியன் வாரத்துக்கு ஒரு முறை ரொட்டியை மாத்தி வைக்கணும். ಧೂಪ ಯಾವಾಗ್ಲೂ ಆಗ್ತಾ ಇರಬೇಕು. தூபம் எப்பொழுதும் இருக்கணும். ದೀಪಗಳನ್ನ ಸರಿ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. தீபத்தை சீர்படுத்தணும். ಈ ರೊಟ್ಟಿ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ? இந்த அப்பம் எதை குறிக்கிறது? ಅಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ 12 ರೊಟ್ಟಿ ಇರಬೇಕು. அங்க 12 அப்பம் இருக்கணும். ಒಂದು 12 ಅನ್ನೋದು 12 என்பது 12 ಕುಲಕ್ಕೆ ತಕ್ಕಾಗೆ ಅವರು ಇಡ್ತಾ ಇದ್ರು. 12 ಕುಲங்களுக்கு ஏற்றபடி இருக்கும். 12 ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ತಕ್ಕಾಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಇಡ್ತಾ ಇದ್ರು. 12 ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಏற்ற அப்பமா இருக்கும். ನೀನು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ರೆ ಮಾತ್ರನೇ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರಕ್ಕಾಗೋದು. நீ ரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான்
ಪಾಲುಗಾರ ಹಾಕೋದು. திருவிருந்தில் பங்கு பெற முடியும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಗಲ್ಲ. இல்லாவிட்டால் முடியாது. ಕೆಲವು ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದವರಿಗೆಲ್ಲ ರೊಟ್ಟಿ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சில இடங்களில வந்தவங்க எல்லாருக்கும் அப்பம் கொடுப்பது. ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಆಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ, நான் சிறு பையனா இருக்கும் பொழுது ಕಮ್ನಳ್ಳಿಯಲ್ಲಿರುವಂತ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಚರ್ಚ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. கம்னல்லிக்கு ரோமன் கேத்தலிக் சர்ச் கூட்டிட்டு போனாங்க. ಎಲ್ಲರೂ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ರು ನಮ್ಮ ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳನ್ನೆಲ್ಲ. ஸ்டூடெண்ட் எல்லாரும் நிக்க வச்சாங்க. ಏನೋ ಫಾದರ್ ಬಂದ್ರು, ஃபாதர்ட்ட வந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. எல்லாரும் ஆன் வாய் ನಾನು திறந்தாங்க. ಕೂಡ ಬಾಯಿ ತೆಗೆದೆ. பிரதர் கூட வாய் திறந்தார். ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಏನೋ ಸ್ವೀಟ್ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ. ஓ ஃப்ரெண்ட் ஏதோ ஸ்வீட் கொடுக்குறாங்க. ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತಕೊಂಡಿಲ್ಲ, நான் ஞானஸ்நானம் எடுக்கல, ಏನು ಇಲ್ಲ, ஒண்ணுமே எடுக்கல. ಫಾದರ್ ಆ ಅಂದ್ರು, ஆன் சொன்னாங்க, ನಾನು ಆ ಅಂದೆ, ನಾನು ಆನ್. ಬಾಯಿಗೆ ತಂದು ಒಂದು ರೊಟ್ಟಿ ಇಟ್ರು, வாயில அப்பத்தை போட்டாங்க. ನಾನು ತಿಂದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ, நான் சாப்பிட்டு தான் தெரியும் ಅದು ರುಚಿ ಇಲ್ಲ, ಏನು ಇಲ್ಲ. அது ஒரு டேஸ்டும் கிடையில. ಕರ್ತನ ಭೋಜನ ಹಂಗೆಲ್ಲ ತಗೊಳ್ಬಾರ್ದು. திருவிருந்து அப்படி எடுக்கவே கூடாது. ஹalleluya, ஹalleluya. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು ಮಾತ್ರನೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ ಆಗೋಕೆ ಚಾನ್ಸ್ ಇರೋದು. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஹalleluya, 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 ஹalleluya. ಪಾಪಗಳು ಮಾಡ್ತಾ ಕರ್ತನ ಭೋಜನ ತಗೊಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅದು ತಪ್ಪು, ನಿನಗೆ ಅದು ಆಪತ್ತು. பாவங்கள் செய்து கொண்டே நான் திருவிருந்த பங்கு பெற வேண்டும் சொன்னால் அது தவறு. ஹalleluya, ஹalleluya. ಅದು 12 ರೊಟ್ಟಿ, அந்த 12 அப்போ 12 ಕುಲಗಳನ್ನ ತೋರಿಸ್ತದೆ, 12 ಅಪೊಸ್ತಲರನ್ನ ತೋರಿಸ್ತದೆ. 12 ಕುಲங்களை வெளிப்படுத்தும், 12 அப்போஸ்தலர்களை வெளிப்படுத்தும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ರೆ ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇದೆ. ಯೇಸು ರಕ್ತದಿಂದ ಕಳುವಪಟ್ಟಾல் நீங்க போக வாய்ப்புண்டு. ஹalleluya, ஹalleluya. ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ. இன்னொரு காரியம் உண்டு. 7 ಚಿನ್ನದ ದೀಪಸ್ತಂಭ ಇದೆ, 7 பொன் குத்து விளக்குகள். ஹalleluya, ஹalleluya. 7 ಚಿನ್ನದ ದೀಪಸ್ತಂಭ, 7 பொன் குத்து விளக்கு. ಅದು ನಮಗೆ ಏನ್ ತೋರಿಸ್ತಂತ, அது எதை வெளிப்படுத்தும்? ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ, அது பரிசுத்த ஆவியின் ಆತ್ಮವನ್ನು ತೋರಿಸುವಂತದಾಗಿದೆ. ಅದು 7 ಆವಿகளை குறிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ಅದು ಯೆಶಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ, ಯೆಶಾಯ எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 11:2-3 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 12:2-3 எழுதப்பட்டிருக்கிறது. ಅದು ದೇವರ ಜ್ಞಾನದ ಆತ್ಮ, ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ 7 ಆತ್ಮಗಳ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய ஞானம் 7 ஆவிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7 ದೀಪಸ್ತಂಭಗಳು, அந்த 7 குத்து விளக்கும் ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿದೆ. அது பரிசுத்த ஆவிக்கு ஏற்றுக்கூடியதா இருக்கிறது. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ, நீ ஞானஸ்நானம் பெற்று இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு, ನೀನು ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾದ ಮೇಲೆ, நீ திருவிருந்த பங்கு பெற்ற பிறகு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ, நீ பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ಜ್ಞಾನದ ಆತ್ಮ ನಮಗೆ ಇರಬೇಕು, இந்த ஞானத்தின் ஆவி நமக்கு இருக்கணும், ತಿಳುವಳಿಕೆ ಆತ್ಮ ಇರಬೇಕು, அறிவின் ஆவி இருக்கணும், ಭಯದ ಆತ್ಮ ನಮಗೆ ಇರಬೇಕು, ಭಯದ ಆತ್ಮ ನಮಗಿರಬೇಕು, அந்த பயத்தின் ஆவி நமக்கு இருக்கணும். ಇದು 7 ಆತ್ಮಗಳ ಕುರಿತು ತೋರಿಸುವಂತದಾಗಿದೆ. இந்த 7 ஆவி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. நீ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்டிருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮಗಿರಬೇಕು. எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்க வேண்டும். ಇದು ದೀಪಸ್ತಂಭವನ್ನು ಸೂಚಿಸುವಂತದಾಗಿದೆ. இது மேக ஸ்தம்பத்தை வெளிப்படுத்துகிறது. ಇದು ಗುಡಾರದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದದ್ದು. இது கூடாரத்தில் இருக்க வேண்டியது. ಎಲ್ಲೋ ಔಟ್ ಇರೋದಂತ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. இது எங்க வெளியே இருக்க வேண்டியதல்ல. ಎಲ್ಲೋ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಇರುವಂತದಲ್ಲ. ஏதோ ஒரு இடத்தில் இருக்க வேண்டியதல்ல. ಇದು ಗುಡಾರ ಅಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾದಂತ ಸ್ವಭಾವಗಳು, ಇದು நமக்குள் இருக்க வேண்டிய ಸ್ವಭಾವங்கள். இது ನಾವು ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗ್ತೇವೆ, நாம் திருவிருந்த பங்கு பெற வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅಭಿಷೇಕಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕೂಟ ನಮ್ಮದಾಗಿರ್ತದೆ. பரிசுத்தத்தில் அபிஷேகப்பட்ட கூட்டமா இருக்க வேண்டும். ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಕೂಟ ನಮ್ಮದಾಗಿರ್ತದೆ. ஆவியானவரால் நடத்தப்பட்ட கூட்டமா இருக்க வேண்டும். ಆತ್ಮನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವರು ನಾವಾಗಿರ್ತೇವೆ. தேவ ஆவியானவர் கட்டப்பட்ட கூட்டமா இருக்க வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಮೂರನೇದಾಗಿ மூன்றாவது ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ பரிசுத்த ஸ்தலத்தில ಧೂಪ ಇರ್ತದೆ. அங்க தூபம் இருக்கும். ಆ ಧೂಪ ಎಷ್ಟಿರ್ತದೆ ಗೊತ್ತಾ? அந்த தூபம் எப்படி இருக்கு தெரியுமா? ನಾವು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದ್ರೆ, நான் முழங்கால் படிட்டா, ಮೊಣಕಾಲು ಇಷ್ಟ ಹಾಕ್ತಿವಿ ಅಲ್ವರಾ, ಇಷ್ಟ ಹಾಕೋದು, நான் முழங்கால் இப்படி போடுவோமே, ಇಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆನೆ ಆ ಧೂಪ ಇರ್ತದೆ. தலைக்கு அளவுதான் அந்த தூபம் இருக்கும். ಅದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಕೂಡ ಅದಿರಲ್ಲ. அதுக்கு அதிகமாகவும் இருக்காது. ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ? அது எதை வெளிப்படுத்தும்? ನಾವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ಧೂಪ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಆಗ್ತಾ ಇರಬೇಕು. தூபம் எப்பொழுதே போட்டுக்கொண்டே இருக்கணும். ஹalleluya, 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 ஹalleluya. ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೆಂಗಿದೆ? இன்னைக்கு உங்க வீட்டு ஜெபம் எப்படி இருக்கிறது? ಯಾವ್ದಾದ್ರು ಪದ್ಯ ತರ ಇದಾ, ರೈಮ್ಸ್ ತರ ಇದಾ? அது ஒரு ரைம்ஸ் போல இருக்கிறதா? ಮಾಡಿದ್ದೇ ಮಾಡ್ಕೊಂಡು ಇರ್ತದ? செய்ததே செய்தது அப்படி இருக்குதா? ಕೆಲವು ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಹಾಗೆ ಇರ್ತದೆ. சில குடும்ப ஜெபம் அப்படிதான் இருக்கும். ತಕೊಂಬಾ, ಎತ್ಕೊಂಬಾ, எடுத்துட்டு வா, ಜಲ್ರಿ ಓಡಿ, ஜல்லடி அடி, ಒಂದು ಹಾಡಾಡು, ஒரு பாட்டு பாடு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ஜெபம் பண்ணு, ನನ್ನ ಮನವೇ, என் ஆத்துமாவே. ಇದು ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಇದೇ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. இது வருஷமெல்லாம் நடக்கும். ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಏನಾದ್ರೂ ಇದಾ? ವ್ಯತ್ಯಾಸ ಏನಾದ್ರೂ இருக்குதா? ಧೂಪ ಹಾಕಬೇಕಾದ್ರೆ
தூபம் போட வேண்டுமானால் ಪ್ರಾರ್ಥನೆ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿರಬೇಕು. ஜெபம் வித்தியாசமா இருக்கணும். ಒಂದಿನ ಪೂರ್ತಿ ವಾಕ್ಯ ಓದ್ರುನು, முழு வார்த்தை வாசித்தாலும், ಒಂದಿನ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತ್ರುನು, முழங்கால் இருந்தாலும், ಒಂದಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ರುನು, ஜெபத்தில் இருந்தாலும், ಒಂದಿನ ಸ್ತುತಿ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒரு நாள் துதிக்கிறதுலயே ಈ இருக்கணும். ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಧೂಪ ಯಾವಾಗಲೂ ಸುಗಂಧ ವಾಸನೆಯಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. உன் வீட்டு ஜெபமாகிய தூபம் சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಯಾವಾಗಲೂ ನೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. எப்பவுமே ஜெபிக்கணும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. எப்பவுமே ஜெபிக்கணும். ಅದು ಯಾಜಕನ ಕೆಲಸ. ಧೂಪ ಯಾವಾಗಲೂ ಆಗ್ತಾ ಇರಬೇಕು. ஆசாரியனுடைய வேலை எப்பவுமே தூபம் போடணும். ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, இன்னைக்கு ஜெபம் செய்யுங்கன்னு சொன்னா, ನನ್ನ ಕೈಲಿ ಆಗಲ್ಲ ಬ್ರದರ್, என்னால முடியல பிரதர், ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಮನೆ ದೂರ ಇದೆ. உங்க வீடு ரொம்ப தூரம் இருக்கு. ಎಷ್ಟು ದೂರ ಇದೆ? எவ்வளவு தூரம் இருக்குது? ಅರ್ಧ ಕಿಲೋಮೀಟರ್ ಇಲ್ಲ, ಅದು ದೂರ ಅವ್ರಿಗೆ. பாதி கிலோமீட்டர்ல அது தூரம். ಹಂಗಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಕಾಲ. அப்படி காலம் மாறி போச்சு. ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಸಾಕು, ஆன்லைன்ல வந்தா போதும், ಅಡಿಗೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಪ್ರಾರ್ಥನೆ, சமையல் சமைத்துக்கொண்டே ஜெபம். ಎಲ್ಲ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಈಗ. எல்லாம் வித்தியாசமா மாறிக்குது. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಮನೆ ಒರೆಸ್ಕೊಂಡೇ ಪ್ರೇಯರ್. வீடு தொடச்சிக்கினே ஜெபம். ಮನೆ ಒರೆಸ್ತಾ ಇರ್ತಾರೆ, வீடு தொடச்சினே இருப்பாங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ, ஹalleluya ஸ்தோத்திரம். ಒರೆಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, தொடி நல்லா ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, சமையல் செஞ்சுக்கொண்டே இருப்பாங்க, ಬಟ್ಟೆ ಒಗಿತಾನೆ ಇರ್ತಾರೆ, துணி துவைச்சுக்கொண்டே இருப்பாங்க, ಗುಡಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, பெருக்கினே இருப்பாங்க. ಆನ್ಲೈನ್ ಪ್ರೇಯರ್, ஆன்லைன் பிரேயர். ಅಮ್ಮ ಆನ್ಲೈನ್ ಪ್ರೇಯರ್, ಬ್ರದರ್ ಆನ್ಲೈನ್ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲಿ ಏನು ವರ್ಕೌಟ್ ಆಗಲ್ಲ. ஆன்லைன் பிரேயர் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ನೀನ್ ಅಟೆಂಡ್ ಆಗು, ಏನೋ ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ಅಟೆಂಡ್ ಆಗು. நீ கஷ்டமான நாட்களில் ಅಟೆಂಡ್ ಆದ್ರೆ ನೀನ್ ಆಫ್ಲೈನ್ ಬರಬೇಕು. நீ ஆஃப்லைன்ல வரணும். ಅವಾಗಲೇ ದೇವ್ರ ಗುಡಾರದ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರೋದು. கர்த்தருடைய கூடாரத்தின் மேல் உன் மகிமை இறங்க வரும். ಎಲ್ಲ ಕೇಳಿದವ್ರು ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಆಫ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. ஆஃப்லைன் நம்ம வரணும். ನೋಡಿ ಅವಾಗ ದೇವ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಂಗ್ ತಂಗಿರ್ತದೆ. கர்த்தருடைய மகிமை எப்படி தங்கியிருக்கும் ನೀ பாருங்க. ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವ ಮಹಿಮೆ ವಾಸನೆ ದುರಾತ್ಮಗಳು ನೋಡಿ ಓಡೋಗ್ತದೆ. நீ நடுங்க பொழுது அசுத்தாவிகளை பார்த்து நடுங்கணும். ನಿನ್ನ ಸೇವೆಯ ಒಂದು ರಣರಂಗದಲ್ಲಿ ಆ ಬೌಂಡ್ರಿಯಲ್ಲಿ ದುರಾತ್ಮಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಇವಳು ಮಹಿಮೆ ಉಳ್ಳಂತ ದೇವ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ. அந்த ஊழியத்தின் எல்லையில நீ போகும் பொழுது தெரியணும், அசுத்தாவிலுக்கு இவள் கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள் என்று சொல்லி. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಸ್ಟೆಫನನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತ ದೇವ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೂಡ ಇಳಿದು ಬರ್ತದೆ. அந்த நாட்டில் இறங்கி வந்த தேவ மகிமை உண்மையிலே இறங்கி வரும், ಇಳಿದು ಬರ್ತದೆ, இறங்கி வரும். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ಯಾರು ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗಿ ಬರ್ತಾರೋ, யார் என் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து ನಾನು வரார்களோ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ. நான் அவளுக்கு கொடுப்பேன். ಪ್ರೀತಿ ಮಾಡೋಂತ ದೇವರು, அவர் அன்பு செய்கிற தேவன். ಅವ್ರು ಕಡ್ಡಾಯ ಮಾಡಲ್ಲ, அவர் கட்டாயம் பண்ணுகிறாரல்ல. ಹೋದ್ರು ಅವ್ರೇನ್ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಳಲ್ಲ. நீ வராவிட்டால் அவர் தலை கெடுத்துக்கொள்ளவே மாட்டார். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஏனென்றால் ಯಾರು ನನ್ನ ಮಹಿಮೆ ಬೇಕಂತ ಬರ್ತಾರೋ, யார் எனக்கு மகிமை வேண்டும் வரார்களோ, ಅದ್ಭುತಗಳು ನಡೆಸಬೇಕಂತ ಆಸೆ ಪಡ್ತಾರೋ, அற்புதம் நடத்த வேண்டும் விரும்புகிறார்களோ, ಸೇವೆಗಳು ಇನ್ನೂ ಯೇಸುನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕಂತ ಆಸೆ ಪಡ್ತಾರೋ, இன்னும் ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை அதிகமாக விரும்புகிறார்களோ, ಅವ್ರಿಗಾಗಿ ಕರ್ತನು ಯಾವಾಗಲೂ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர்களுக்காக கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಹೋದರ கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವ ಮಹಿಮೆಗಳು ತುಂಬಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த கூடாரங்களை கர்த்தர் மகிமை இறங்க வேண்டும் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ಆದ್ರಿಂದ ஆகையால் ಧೂಪ ಯಾವಾಗಲೂ ಆಗ್ತಾ ಇದ್ರು. தூபம் எப்பொழுதுமே போட்டுக் கொண்டிருந்தார்கள். ಜಕರಿಯನ ಕಳಿಸ್ತಾರೆ, ஜக்கரியா அனுப்பினார்கள். ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾನೆ, உள்ள போன பிறகு ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறான், ಧೂಪ ಆಗ್ತಾ ಇರ್ತಾನೆ. தூபம் போட்டான். ಏನಾಯ್ತು, ಈ ಜಕರಿಯ ಆಚೆನೆ ಬರಲ್ಲ. ஜக்கரியா வெளியே வர மாட்டாரு. ಈ ನಮ್ಮಂತ ಈಗಿನ ಕಾಲದವರಾಗಿದ್ರೆ ಈ ಮುದುಕನ್ಗೆ ಏನಾಯ್ತು, இந்த நாட்கள்ல நம்மளா இருந்தா இந்த கிழவனுக்கு என்ன நடந்தது? ಧೂಪನೇ ಹಾಕಿದ್ನೋ ಇಲ್ಲ ಔಟೇ ಆದ್ನೋ ಅನ್ಕೊಂತ ಇದ್ದ. தூபம் போட்டானா இல்ல மேலேயே போயிட்டானா? ಯಾಕಂದ್ರೆ ಅಷ್ಟು ಅವರ್ಗಳು ತಗೋತಾನೆ, அவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டான். ಯಾಕೆ? எதற்கு? ಅವನು ಆಗ್ತಾ ಇರುವಂತ ಧೂಪ ಎಂತದಂತ அவன் ಹೇಳಿದ್ರೆ, போட்டுக்கொண்ட தூபம் எப்படிப்பட்டது? ದೇವರೇ, கர்த்தாவே, ಇಸ್ರಾಯೇಲ್ರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, இஸ்ரவேலுக்கு அழிவை கொடு, ನನ್ನ ಜನರನ್ನ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, என்னுடைய ஜனங்களை நீ ஆசீர்வதியும், ಅವರ ಬೆಳೆಗಳ அவனோட ಆಶೀರ್ವಾದವಾಗಲಿ, விளைச்சல் ஆசீர்வதியும், ಅವರು ಅಧಿಕವಾಗಲಿ, அவங்களை பெருகட்டும், ಅವರ ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ அவருடைய ಹೊಂದಲಿ, பிள்ளைகள் ಅವರ ஆசீர்வதிக்கப்படட்டும், ಅಧಿಕ ಬುದ್ಧಿವಂತರು ಬರಲಿ, அவங்களுக்கு அதிகமாக புத்தி கொடுக்கட்டும், ಇಸ್ರಾಯೇಲ್ಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಂತ ಆಯುಧಗಳು ನಿರ್ಮಲವಾಗಲಿ, இஸ்ரேலுக்கு விரோதமாக வர எல்லா அசுத்தாவும் ಈ நிர்மலமாகட்டும். ರೀತಿ ಧೂಪ ಆಗ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ இப்படிப்பட்ட தூபம் போட்டபடினால் ಆ ಧೂಪ, அதுதான் தூபம். ಆ ಧೂಪ அந்த தூபம் ಕರ್ತನಿಗೆ ಸುವಾಸನೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் மாறினது. ತಕ್ಷಣ ದೇವದೂತ ಇಳಿದು ಬರ್ತಾನೆ, உடனடியா தேவதூதன் இறங்கி வந்தான். ஜக்கரியா, ஜக்கரியா, ನಿನ್ಗೇನೋ ಒಂದು ಆಗ್ಬೇಕಾಗಿದೆ, உனக்கு ஏதோ நடக்க வேண்டியது. ನೀನು ಮಾಡೋ ಧೂಪ, நீ செய்த தூபம் ಆ ರೀತಿಯ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರ್ಬೇಕು. அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ನಾನು ಮಾಡೋ ಧೂಪ, நான் செய்த தூபம் ದೇವರಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರೋದಾದ್ರೆ, கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ದೇವರು ನಮ್ಮ ನೀಡಿಕೆಗಳನ್ನ ಸಂಧಿಸೋಕೆ ಅವರು ಶಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, தேவ பிள்ளைகளே, ನಾವು ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಧೂಪ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನಾವು ಮಾಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. நாம் அப்படிப்பட்ட ஜெப தூபமாய் மாற வேண்டும். ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, கடைசி நான் பார்க்கும் பொழுது
ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬರ್ತೀವಿ. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகிறோம். ಇದು ಯಾಜಕ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದೇ ಸಲ ಎಂಟ್ರಿ ಕೊಡೋದು. இதுல ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்கணும். ಒಂದು ಹೊರಾಂಗಣ, ஒன்னு பிரகாரம் ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು, ரத்தத்தால் கழுவப்பட்டது. ಆಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தோம். ಆದ್ಮೇಲೆ இதான பிறகு ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಿರ್ತದೆ? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? ದೇವ ಮಂಜೂಷ ಇರ್ತದೆ, கர்த்தருடைய பேழை இருக்கும். ஹalleluya ஹalleluya. ಆ ಮಂಜೂಷದೊಳಗಡೆ ಏನಿರ್ತದೆ? அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கும்? ಆರೋನನ ಕೋಲು, ஆரோனுடைய கோಲು, 10 ದಶಾಜ್ಞೆಗಳು, 10 கட்டளைகள், ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಬಂಗಾರದ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಮನ್ನಾ ಇರುತ್ತದೆ, பொன்னால் செய்யப்பட்ட மன்னா இருக்கும். ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಏನ್ ಸೂಚಿಸ್ತದೆ? இது எல்லாமே எதை குறிக்கும்? ಇದ್ರ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ, ಇದ್ರ ಮೇಲೆ ದೇವರ ರಕ್ತವನ್ನ ಯಾಜಕ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಹಾಕಿರ್ತಾನೆ. ಇದ್ರ ಮೇಲೆ ಯೇಸು ರಕ್ತத்தை தெளித்திருப்பார். ಅಲ್ಲಿ ದೇವದೂತರುಗಳು ರೆಕ್ಕೆಗಳ ಚಾಚಿಕೊಂಡು ಒಂದು ಆಕಾರ ಇರ್ತದೆ. அங்க அது உடன்படிக்கை பெட்டி மேல தேவதூதர்கள் ரெக்கை வைத்து ஒரு ரூபம் வைத்திருப்பார்கள். ಇಲ್ಲಿ ಏನ್ ನಮಗೆ ಇದು ಅರ್ಥ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இது எதை குறிக்கிறது என்றால், ಆ ಒಂದು ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ, அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக ದೇವರು ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. தேவதூதர் நின்று இருப்பார்கள். ದೇವರಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಆರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. தேவன் பேச ஆரம்பிப்பார். ಯಾರ್ಯಾರು ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಾರೋ, ಯಾರು ತವರು செய்தார்களோ, ಯಾರು ದ್ರೋಹಗಳು ಮಾಡಿರ್ತಾರೋ, ಯಾರು ದ್ರೋಹ செய்தார்களோ, ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನ ಎತ್ಕೊಂಡು ದೇವರು ಆ ದಶಾಜ್ಞೆಗಳ ಮಂಜೂಷದಿಂದ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அந்த 10 கற்பனைகளை அந்த பெட்டி மேல் வைத்து பார்ப்பார்கள். ಓ ಇವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ, ஓ இவங்க தவறு செய்தார்கள், ಇತನ ಕುಡುಕ, ಇವನ್ ಕುಡಿಕಾರನ್, ವ್ಯಭಿಚಾರ, ವ್ಯಭಿಚಾರಕಾರ, ಈಕೆ ಸರಿ ಇಲ್ಲ, ಇವನ್ ಸರಿ ಇಲ್ಲ, ಇವರು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳು ಇಂತದ್ದು, ಇವನ್ செய்த தவறு இப்படிப்பட்டது, ನಾನು ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಾನು ಶಿಕ್ಷೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇವನ್ செய்த தவறுகளுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் என்று கட்டளை பார்ப்பார். ಆದರೆ ஆனால் ಆ ಮಂಜೂಷದ ಮೇಲೆ, அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே ರಕ್ತವನ್ನ ಯಾವಾಗ ದೇವರು ನೋಡ್ತಾರೋ, ரத்தத்தை எப்பொழுது கர்த்தர் பார்ப்பாரோ, ದೇವರು ನಿಶಬ್ದ ಆಗ್ತಾರೆ, கர்த்தர் மௌனமாவார். ಆ ರಕ್ತ ಯಾರು ಗೊತ್ತಾ? அந்த ரத்தம் எது தெரியுமா? ನಾನು ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ. ನೀವು ನಾನು ಆರಾಧಿக்கிற ಯೇಸುವಿನ ரத்தம். ಹalleluya ಹalleluya. ಅವರು ಪ್ರತಿದಿನ ಮಂಜೂಷ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ, ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்கும் பொழுது, ಶಿಕ್ಷೆಗೆ ಇವರು ಕಾರಣನೇ, இந்த தப்புக்கு இவங்க தான் காரணம் ಎಂಬುದಾಗಿ ಕೋಪ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕಾದ್ರೆ, கோபத்தோடு வரும் பொழுது ಆ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತ ಅಡ್ಡ ನಿಂತುಕೊಳ್ತದೆ. அந்த பரிசுத்த ரத்தம் தடையா நிற்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, தேவ பிள்ளைகளே, ಆಜ್ಞೆಗಳು ಇರಬೇಕು, கட்டளைகள் இருக்க வேண்டும். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಮನೆಗಳಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಇರಬೇಕು, வீட்டுல 10 கற்பனை இருக்க வேண்டும். ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳು, ದಶಾಜ್ಞೆಗಳು ಇರಬೇಕು. அதாவது குடும்பத்திலே தேவனுடைய கட்டளைகள் இருக்க வேண்டும். ಆಮೆನ್ ஹalleluya ஹalleluya. ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗಳಲ್ಲಿ ಆಜ್ಞೆಗಳಿವೆ, போலீஸ் ஸ்டேஷன்லயே கட்டளைகள் இருக்கிறது. ಡಾಕ್ಟರ್ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಆಜ್ಞೆಗಳಿವೆ. டாக்டர்களுக்கு ஒரு கட்டளைகள் இருக்கிறது. ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಆಜ್ಞೆಗಳು ಇರಬಾರ್ದಾ? நம்ம வீட்டுல கட்டளைகள் இருக்க கூடாதா? ಗಂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋದು, புருஷ தீர்மானிக்கிறான், ಇದೇ ಹಿಂಗೆ ನಡಿಬೇಕು, இப்படிதான் நடக்கணும். ஹalleluya ஹalleluya. ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಹಿಂಗೆ ನಡಿಬೇಕು, தாய் பிள்ளைகளுக்கு சொல்லணும் இப்படிதான் நடக்கணும். ಇದೆಲ್ಲ ಒಂದು ಆಜ್ಞೆ, இதெல்லாம் ஒரு கட்டளை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ಆರೋನನ ಕೋಲು ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ? ಆರೋನುடைய ಕೋಲು என்ன வெளிப்படுத்தும்? ಅಸಾಧ್ಯವಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಾಧ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. முடியாத காரியங்களை முடியும் கர்த்தரால் என்று அது வெளிப்படுத்தும். ಮನ್ನಾ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ? மன்னா எதை குறிக்கும்? ಮನ್ನದ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, மன்னாவின் அர்த்தம் என்ன? ಇದೇನು இது என்ன? ಅದ್ರ ಅರ್ಥನೇ ಅದು, அது அர்த்தமே அதுதான். இது என்ன? ನಿನಗೂ ಅಷ್ಟೇನೆ ದೇವರು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. உனக்கு அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்வார். ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಾಗೋದೇ ಇಲ್ಲ, உனக்கு புரியாது ಇದು ಎಪ್ಪಡಿ ನಡೆದಿச்சு, இது ಹೇಗೆ ನಡೀತು, ನೀನೇ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ ಹೆಂಗೆ இது எப்படி. ಕರ್ತನ ಆ ರೀತಿ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲೂ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் வாழ்க்கை அப்படி செய்வார். ஹalleluya ஹalleluya. ಎಲ್ಲರೂ ನಾವು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. நாம் யாரும் எழுப்பி நின்று கொண்டு ಈ ಗುಡಾರವನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. இந்த கூடாரத்தை நாம் பிரதிஷ்டை செய்யலாம். ದೇವರೇ, ಈ ಗುಡಾರದ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ತಂಗಬೇಕಪ್ಪ. ஆண்டவரே, இந்த கூடாரத்தின் மேல் உன் மகிமை இறங்க வேண்டும். ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ மகிமை இறங்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ ಪ್ರೇರೆ. ದೇವ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ದೇವರೇ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಲಿ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಕೇಳೋಣ. கர்த்தருடைய மகிமை ನಾವು ಹೋಗಬೇಕಾದ ದೇವ ಮಹಿಮೆ ಇರಬೇಕಪ್ಪ. நாம் போக முடியாது, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇರಬೇಕಪ್ಪ. உம்முடைய மகிமை நம்ம மேல் இருக்கணும் ஆண்டவரே. ನಡೆಸೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇರಬೇಕಪ್ಪ. நாம் ஊழிய இடத்துல ஜெப நடத்துற இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்க வேண்டும். ಮಹಿಮೆ ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇರಬೇಕು. கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேல இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, வீட்டில இருக்கணும், ನನ್ನ ಗಾಡಿ ಮೇಲೆ ಇರಬೇಕು, வண்டி மேல இருக்கணும். ಓ ನನ್ನ ಸಂಗಡ ಮಹಿಮೆ ಇರಬೇಕಪ್ಪ. எல்லா இடங்களிலும் மகிமை இறங்க வேண்டும். ಶರೀರದ ಮೇಲೆ ದೇವ ಮಹಿಮೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. மகிமை எல்லா இடத்திலும் நிரம்பಿ இருக்க வேண்டும். ಹalleluya ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವಪ್ಪ ದೇವರೇ.
ದೇವ ಮಹಿಮೆಯನ್ನು ತುಂಬಲ್ಪಡುವ ಹಾಗೆ ದೇವ ಮಹಿಮೆ ನಮಗೆ ಬೇಕಪ್ಪ. ಸ್ಟೆಫನನ ಮೇಲೆ ಇಳಿದಂತ ಮಹಿಮೆ, ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಮಹಿಮೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ದೇವ ಮಹಿಮೆ 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 ಒಡೆಯುವಂತ ಮಹಿಮೆ ಅಪ್ಪ. ಪಾಪಗಳ ಮೇಲೆ ಜಯ ಕೊಡುವಂತ ಮಹಿಮೆ, ಪಾಪಗಳ ಮೇಲೆ ಜಯ ಕೊಡುವಂತ ಮಹಿಮೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತೋತ್ರ. ಪಿಶಾಚಿ ಕೋಟೆಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತ ಮಹಿಮೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ, ಇವತ್ತಿನ ದೇವ ಮಹಿಮೆ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, எங்களை அதிகமாக நேசிக்கிறத பரலோக தகப்பனே, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. உமக்கு நன்றி அப்பா. ಆರಂಭದಿಂದ ಅಂತ್ಯ ತನಕ ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಆರಂಭ ಮೊದಲು ಮುಡಿಯುವ ವರೆಗೆ ನಡೆದ ದೈವಕ್ಕಾಗಿ ನன்றಿ. ಎಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ತಂಗಲಿ. ಎಲ್ಲಾ ನಮ್ಮ பிள்ளைகள் ಮೇಲೆ ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಇರಂಗಟ್ಟು. ಮನೆಗಳ ಮೇಲೆ, ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ದೇವ ಮಹಿಮೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಪ್ಪ. வீடுகள் ಮೇಲೆ, பிள்ளைகள் ಮೇಲೆ ಎಲ್ಲಾರ ಮಹಿಮೆ ಇರಂಗಟ್ಟು ಮಯ್ಯ. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಅವರನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ. வேலைக்கு போகும்போது வரும்போது மகிமை இறங்கட்டு ஐயா. ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನೀನು அப்படியே செய்ய போற ದೈವಕ್ಕಾಗಿ ನன்றಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಪಿக்கிறோம் பிதாவே. ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡು, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಕರಗಳ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಅಂತ್ಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ಯಾವರ ಕರಗಳು ಎತ್ತಿ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ பெற்றுக்கொள்ளலாம். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪಿತಾವಿನ ಅನ್ಭವ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಸಹವಾಸವು, ಆವಿಯಾನೋಡ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಸದಾಕಾಲ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. எப்பொழுது நம்மோடு இருப்பதாக. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಕೈ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾ?